ஆலன் ஒரு எழுத்தாளனின் வாழ்க்கை தேடல் மற்றும் ஒரு அழுத்தமான காதல் கதை. ஒரு தெய்வீகமும் தேடலுமாக வாரணாசி, ரிஷிகேஷ் என்று நீளும் கதைக்களம். இயற்கை ஆசீர்வதித்து பரிசளித்த இந்த இடங்களை எல்லாம் ஆலன் தமிழ் ரசிகர்கள் பார்வைக்கு விரைவில் வரவுள்ளது. படக்குழுவினர் மற்றும் விழாவின் சிறப்பு விருந்தினர்களை இப்போது மேடைக்கு அழைக்கிறோம். ஆலன் படத்தின் புரொடியூசர் டைரக்டர் சிவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர் மனோஜ் கிருஷ்ணா அவர்களை அழைக்கிறோம். இசையமைப்பாளர் மனோஜ் கிருஷ்ணா அவர்களை அழைக்கிறோம். லிரிசிஸ்ட் கார்த்திக் நேதா அவர்களை அழைக்கிறோம். எடிட்டர் காசி விஸ்வநாதன் அவர்களை அழைக்கிறோம். வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கும் நடிகர் வெற்றி அவர்களை அழைக்கிறோம். விவேக் பிரசன்னா அவர்களை அழைக்கிறோம். கேபிள் சங்கர் அவர்களை அழைக்கிறோம். சம்யுக்தா அவர்களை அழைக்கிறோம். உதயப்பிரியன் அவர்களை அழைக்கிறோம். ஸ்ரீதேவா அவர்களை அழைக்கிறோம். பிந்தன் ஒளிப்பதிவாளர் அவர்களை அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினராக இங்கு வருகை தந்துள்ள இயக்குனர் திரு கே பாக்கியராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜிவி படத்தின் இயக்குனர் கோபிநாத் அவர்களை அழைக்கிறோம். படத்தோட டீம் வேற யாரும் இருக்காங்களா? கொஞ்சம் கேளு. படத்தோட டீம் வேற யாரும் இருக்கீங்களா? அஜயன் பாலா சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தோட டீம் வேற யாராவது இருக்கீங்களா? ஆர்ட் டைரக்டர் சுரேஷ் அவர்களை அழைக்கிறோம். படத்தை வெளியிட உள்ள திரு தனஞ்சயன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கரெக்டான டைமுக்கு வந்திருக்கீங்க. கரெக்ட் டைம். உனக்கான வாழ்க்கையை நீ எழுது, வாழ்க்கை உனக்கானதாக மாறும் என்பது இவருக்கு பொருந்தும். காரோட்டியின் காதலி படம் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர். இரண்டாவது படைப்பாக ஆலன். ஒரு எழுத்தாளன் அவனுக்குள் இருக்கும் ஆன்மீகம், காதல், சோகம் அவன் படைப்புகள் என்று ஆர்ப்பரிக்கும் கடல் அலையாய் முற்றிலும் வித்தியாசமான படத்தை தரவுள்ள எழுத்தாளர், இயக்குனர், தயாரிப்பாளர் சிவா அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களுக்கு ஒரு சிறு நினைவு பரிசை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த மேடை பூசி எனக்கு எப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு இங்கே வரையிருந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றியையும் என் வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். இது என்னுடைய இரண்டாவது படம். முதல் படம் காரோட்டியின் காதலி. அது மனித நேயத்தை பற்றி பேசினேன். இந்த படத்தில் எழுத்தாளர் பேசியிருக்கிறேன். ஏன் எழுத்தை பற்றி நான் பேசுகிறேன்னா, எனக்கு சின்ன வயசில் ஒரு 12 வயசுலேருந்து ஒரு 18 வயசு வரையும் நான் நிறைய புத்தகங்களை படித்தேன். என் கையில் கிடைச்ச அத்தனை புத்தகங்களும் படித்தேன். படிக்கிற புத்தகங்கள் எந்த புத்தகம் வந்தாலும் எங்கள் வீட்டில் யாருமே என்னை நீ படிக்கும்போது படிக்காதுன்னு சொல்றது கிடையாது. ஒரு புத்தகம் படிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நான் என் லைஃப்பில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 21 வயசுல படித்த புத்தகங்கள் என்ன எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ யாருமே தட்டு கிடையாது. அதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். என் அம்மாவுக்கு, எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் மாமாக்கள், எங்கள் அத்தைகள், மிஸ்தப்பாக்கள்
அவங்க வாங்கி கொடுத்த புத்தகங்கள் அனைத்தையும் படித்து படித்து ஒரு பக்கம் பட புத்தகம், ஒரு பக்கம் கதை புத்தகம், எந்த புத்தகம் ஆசை படிச்சுட்டு இருப்பேன். பாக்கிய சார் அவருடைய முதல் புத்தகம் திரைக்கதை எழுது எப்படின்னு அதை தேடி படித்த பிறகுதான் எனக்கு ஒரு ஆவல், சினிமாவில் ஒரு காலம் இருந்துச்சு, நம்மளும் ஒரு டைரக்டர் ஆகணும், நம்மளும் சினிமாவுக்கு உள்ளே போகணும்னு நினச்சேன். அப்படி நினச்சி தான் சென்னை எம்சிஆர் பிலிம்ஸில் வந்து இயக்கம் ஆகணும்னு ட்ரை பண்ணேன். அப்ளிகேஷன் போட்டேன். பட் குடும்ப சூழல், குடும்பத்தின் பொருளாதார பின்னடைவுனால எனக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சு. குடும்பத்தில் சிங்கப்பூர் தேடி போனேன் 23 வயசில். 30 வருஷங்கள் சிங்கப்பூரின் வாழ்க்கை. 30 வருஷமாக ஒரு மெக்கானிக்கலாக, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக, இன்னைக்கு ஒரு தொழில் பண்ணுற ஒரு நிறுவனத்தை வச்சுட்டு நடத்திட்டு இருக்கிறேன். அங்கேருந்து இங்கே பார்க்கும்போது இங்கே எழுத்துக்கு கொடுக்குற மதிப்பு என்ன, எழுத்தை ஏன் நம்ம புறக்கணிக்கிறோம், புத்தகம் படிக்கிறத ஏன் நம்ம வந்து புறக்கணிக்கிறோம், அதை ஏன் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு அதை ஊக்கிக்க மாட்டேங்கிறோம், ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பாடக புத்தகம் மட்டும் இப்போ உங்கள் வாழ்க்கை இல்லை, பாடக புத்தகங்கள் மட்டுமே இங்கே வாழ்க்கை இல்லை, அது மட்டுமே உங்களுக்கு எதுவுமே கொடுத்துடாது. எஜுகேஷன் கொடுக்கும், எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி இந்த பாடக புத்தகம் தாண்டி இங்கே வாலியலை பற்றி நிறைய எழுத்து இருக்கு. நீ இங்கிலீஷ் தான் படிக்கணும், தமிழ்லேயும் அவ்வளோ லட்சக்கணக்கான எழுத்துக்கள் இருக்கு, லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. தயவு செய்து ஒரு வீட்டு பிள்ளைங்களுக்கு புத்தகத்தை படிக்க சொல்லுங்க. நான் படிக்கும்போது வயசு 12, 18. அப்போ நான் எங்கள் ஸ்கூலில் மொத்தம் 18 பேர் படித்தோம். 10th எழுதணும். நான் இந்த புத்தகம் படிச்சுக்கிட்டு 18 பேர் நான் ஒரு நாள் தேர்ச்சி அடைஞ்சேன். புத்தகம் படித்ததுனால கெட்டு போக மாட்டோம். நம்ம படிக்க சொல்லுங்க. வாழ்க்கை அங்கே தான் இருக்கு. என் வாழ்க்கையும் அங்கே தான் இருந்துச்சு, அங்கே தான் தேடி எடுத்தேன். நான் சிங்கப்பூர் போய் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆன பிறகு எனக்கு இந்த கோவிட் வந்துச்சு. எனக்கு இப்போ இந்த கோவிட் வந்த 4 மாதம் எனக்கு வந்து ஒரு பிரேக், ஏன் திரும்ப ஒன்று வாழ்க்கை ஒரு பிரேக் அடிச்சுது. அப்போதான் என்னுடைய உள்ள இருந்த 6 மந்த்ல இருந்த நான் போட்ட விதை, 18 வயசு போட்ட விதை எட்டி பார்த்துச்சு. என்ன ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் எழுதணும், ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால முதல் படம் கார்த்திக் காலி பண்ணேன். 2வது படம் ஆலன், ஒரு எழுத்தாளரின் வாழ்க்கை. அவனை 2 பெண்கள் வந்து காதலித்து அந்த காதல், அந்த பெண்களின் காதல், அதை பற்றியும் ஒரு வாழ்க்கை இங்கே வந்து என்ன ஒன்னே நான் சொல்லிட்டு விரும்புகிறேன். இப்போ ஐநா சபையில் 2018 கிரேட்டாக ஒரு பொண்ணு, 16 வயசோ 18 வயசோ தெரியாது, அந்த பொண்ணு வந்து அங்கே இருந்த உறுப்பினர்களை பார்த்து கேட்ட கேள்வி, ஹவு டேர் யூ ஆல். எடுத்தவன் இந்த கேள்வி கேட்டுச்சு. நீங்கள் யூடியூப்ல பார்த்துக்கலாம் ஏன் கேட்டுச்சு. அது கேட்ட காரணம் குளோபல் வார்மிங் 1.5 செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது கேட்குது, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து போகிறீங்க, இந்த உலகம் எங்களுக்கானது, இந்த காற்று எங்களுக்கானது, நீர் எங்களுக்கானது, இந்த நீர் எங்களுக்கானது, அதை வந்து அசுத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் யாரு? ஒரு பொண்ணு கேட்டுச்சு. அந்த உணர்வு நம்மளுக்கு வரணும். இந்த பூமி நமக்கானது மட்டுமல்ல, இந்த காற்று நமக்கானது மட்டுமல்ல, இந்த உணவு நமக்கானது மட்டுமல்ல, நம்ம சன்னதிகளுக்கு, நம்மளுடைய வர ஜெனரேஷனுக்கு விட்டு போகணும். அதை நம்ம செய்ய தவறோம். இங்கே ரொம்ப இயந்திரமாக ஓடிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் திரும்பி பாருங்க வாழ்க்கையை. அடுத்த ஜெனரேஷன் இங்கே வாழணும். அதே தான் இந்த படம் கொடைக்கானல் போயிருந்தேன் ஷூட்டிங் லொக்கேஷன் பார்க்கறதுக்கு. ஒரு 4-5 பசங்க வந்து விளையாண்டுருக்காங்க. அப்போ இதை வந்து முடியாம ஒரு பையன் வந்து 5-6 வயசு இருக்கும். அங்கல் நான் என்னன்னு கேட்டேன், நான் படமா இருக்கு கேட்டேன். இல்லை நான் அப்படின்னு ஆரம்பிக்கல அப்படின்னா. அப்போது கேட்கலாம், என்ன நடிக்கிறேன் கேட்டேன். நடிக்கிறேன் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்கிறான், அங்கல் நான் வில்லனா நடிக்கிறேன். வில்லனா நடிக்கிறியா ஏன் கேட்குறேன். அப்போ தான் எங்களுக்கு வெட்டலாம், குத்தலாம், அறுக்கலாம். ஒரு வன்மம் எங்கே விதிக்கப்பட்டது பாருங்க. ஒரு 6 வயசு பையனுக்கு ரத்தமும் தலை வெட்டுதலும் இங்கே வந்து சொல்லப்படுது. இது பெரிய பாவம் இல்லையா? மனசாட்சி இருக்கா நம்மளுக்கு? இதை விதைக்க முடியுங்க, இதை விதைக்கிறோம். நான் சிங்கப்பூர்லேருந்து இங்கே வேண்டி இருக்கு புத்தகம் படிக்க சொல்றது உங்களுக்கு. நான் இங்கே காசு சம்பாதிக்கவில்லை, மனசு ஆதங்கம், வலி, வேதனை, இதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இது தெரியல எனக்கு. அந்த நிகழ்வுக்கு தான் அதுதான் இந்த படத்தை வந்து நான் எடுக்க தூண்டியது. ஒரு எழுத்து எங்கே போகும், அந்த எழுதுனா அது யாருக்கு பயன்படும்,
இந்த எழுதும்போது இந்த உலகம் நம்மளுக்கு வந்து புத்தகம் படிக்கும்போது 1000 ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லை. நம்மளுக்கு ஒரு புத்தகம் போதும் நம்மளுக்கு வாழ்க்கையை மாற்றுறது. நான் இன்னைக்கு நிற்கிறது காரணம் புத்தகம் தான், சத்தியமாக சொல்வேன். நான் இன்னைக்கு ஒழுங்கான வாழ்க்கையையும் ஒரு தேடலையும் நான் இது மாதிரி அமைத்து கொண்டதற்கு என் நண்பர்கள் கிடையாது, என் புத்தகம் தான். இந்த குருநாதர் திரு பாக்கியாஸ் அவர்கள், உண்மையே நான் வந்து பாக்கியா புத்தகம் வந்து முதல் பிரதி எங்கள் ஊர்லேருந்து 18 கிலோமீட்டர் பட்டுக்கோட்டை, முதல் பிரதி அன்னைக்கு தான் வெளியே வருது. நான் கடைக்கு 2 hours முடிஞ்சு கடைக்கு போயிட்டேன். போய் நின்று கட்டப்படி தொங்கத்து முடிய இருந்த அந்த இதில் வாங்கி படித்தேன். அந்த அளவுக்கு ஒரு பேய் பிடிச்ச ஒரு படிப்பான நான். ஆனால் சிங்கப்பூர் போகிறதுக்கு படிக்க முடியல. ஏன்னா அங்கே ஒரு வாழ்வியல், ஏதமான வாழ்வியல், வேலை போயிட்டு இருப்போம். அங்கே படிக்க முடியல. இங்கே படித்தேன். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் உண்மையில் நன்றி சொல்லிக்கிறேன் சார். உண்மையிலே உங்களுடைய அந்த 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 தூண்டுதல், உங்களுடைய கேள்விப்பட்ட இருக்கிற அந்த உண்மை, அதெல்லாம் வந்து சத்தியமாக சொல்கிறேன் சார், யாராலையும் பண்ண முடியாது. தேங்க்யூ சார். இந்த படம் ஆலன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நிறையா லொக்கேஷனில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 7 லொக்கேஷனு ஜெர்மனியில் எடுத்துருக்கோம். காசி, வாரணாசி, ரிஷிகேஷ், காரைக்குடி, ராமேஸ்வரம், கொடைக்கானல், எல்லா இடத்துக்கும் போய் எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு. வெற்றி அதுக்கு ஒரு சிறந்த கதாநாயகன் உள்ள வந்தார். மனோஜ் சிறந்த இசையமைப்பாளர் உள்ள வந்தார். டிஓபி இந்தசாலி வந்தாப்புல. அதுக்கு மேலாக என்னுடைய நண்பர் எடிட்டர் காசிநாசன் உள்ள வந்தாங்க. மற்ற எல்லா துணை இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், அந்த பாப்பா, பையன் எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த படத்தை நான் வன்முறை இல்லாமல், இது உண்மையாக சொல்கிறேன், இந்த படத்தில் வன்முறையாக எடுத்துருக்க முடியும். ஒவ்வொரு சீனையும் வெப்பமாக தெரிக்கும். நீங்கள் பாருங்க, நீங்கள் தெரிச்சு வச்சிருக்க முடியும். ஆனால் அதையும் கடந்து போவான் ஒருத்தன், அதையும் கடந்து போய் திரும்பி வரான் வாழ்க்கையில். அவனுக்கு நடக்கிற ஒரு நிகழ்வை அப்படியே தட்டி விட்டு போய் வெளியே வரான் அங்கேருந்து வேற ஆளா. இப்போது நான் கேட்குறேன், எல்லா நாளையும் எல்லாம் யாரும் அடிச்சிட முடியுமா? ஒரு பலசாலியை ஒரு பலசாலியும் அடிக்கிறான், எளியவனை வந்து திருப்பி அடிச்சிட முடியுமா? அப்போ நம்ம திருப்பி செய்ய முடியாத ஒன்றை ஏன் நம்ம வந்து இங்கே திணிக்கிறோம்? திருப்பி நம்ம அடிக்க முடியாத ஒன்று நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோம். இல்லை வன்முறைகள் இல்லை, இது எல்லாம் கலந்துதான் இந்த உலகம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எது அதிகம் தேவைப்படுதுங்க? அன்பும் காதலும். இயற்கையை கொண்டாடுங்கள், அன்பை கொண்டாடுங்கள், காதலை கொண்டாடுங்கள். இந்த உலகம் அமைதியாக வாழும், உங்களுடைய தலைமுறை அமைதியாக இருக்கும். வீட்டுக்குள்ள மட்டும் பாதுகாப்பு பத்தாது, வெளியே போகும்போது பாதுகாப்பு இருக்கணும். அது எல்லாரும் இந்த உலக நண்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் நிறையா செய்யலாம், சமூகத்துக்கு நிறையா செய்யணும் ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். இவ்விழாவிற்கு வாழ்த்த வந்திருக்கும் அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா, ஜெனரல் செக்ரட்டரி, தமிழ் பிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சில் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். படைப்பாளி திரு மனுஷபுத்திரன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் கீழே இருக்காங்க. சாப்பிடுறீங்களா? எல்லாரும் பேரையும் நான் சொல்ல முடியல. தயவுசெய்து நேதா
ஒரு எனக்கு 4 பாட்டு எனக்கு வந்து உயிர் உள்ள இருந்துச்சு. அதில் அந்த உயிர் நான் வந்து நேரம் பார்க்கவே இல்லை. 4 பாட்டு எழுதும் போதும் நான் சிங்கப்பூர் வந்து ஃபோனில் சொன்னேன். மனோஜ்டே அப்படிதான் 2 பேரும் ஃபோன்லேயே பேசிக்கிட்டோம். சத்தியமாக நேரம் பார்க்கல. நாங்கள் 4 பாட்டுமே நேற்றா நான் என்ன நினச்சேனோ அது அப்படியே கொண்டு வந்து கொண்டாரு. அப்படியே மனோஜ் அது மாதிரி தான். தேங்க்ஃபுல் எல்லாருக்கும் யார் விட்டுருந்தாலும் மன்னிச்சுக்கணும். தயவுசெய்து மன்னிச்சுங்க. சரி, நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தேடி வந்த படைப்பானாலும் தேடி பிடித்த படைப்பானாலும் பணம் மனம் இரண்டையும் கவனமாக கையாளும் தமிழ் சினிமாவில் புதியவர்களுக்கும் திறமையானவர்களுக்கும் நம்பிக்கையும் வெற்றியும் வழிகாட்டும் கைகாட்டியாக அழைத்து செல்லும் திரு தனஞ்சயன் அவர்கள், கிரியேட்டிவ் என்டர்டெய்னர் டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த படத்தை வெளியிட உள்ள திரு தனஞ்சயன் அவர்களை பேச அழைக்கிறோம். நன்றி கவிதா மேடம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல உங்க எல்லாருக்கிட்டும் எங்களுடைய அப்பாலஜி கேட்குறோம், மன்னிக்கிறோம். இந்த விழா கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறைய தாமதமாக ஆரம்பித்ததுக்கு எல்லோரும் சார்பில், எங்கள் குழு சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் லெங்க்தாக போயிடும், ஏன்னா 8 மணிக்கு தான் ஆரம்பிக்க முடிஞ்சது. கொஞ்சம் நீங்கள் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து திடீர்னு எனக்கு ஒரு நண்பர் மூலமாக எனக்கு அந்த விமியோ லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் பார்த்த உடனே டைட்டிலே இப்படி இருக்கு, ஆலன் அப்படின்னு, என்னடா இது இந்த ஆங்கில படமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிறைய படங்கள் நான் எவ்ரிடே பார்த்துட்டு இருக்கேன். அப்படி நான் வந்து இந்த படத்தை நான் வந்து ஒரு விமியோ லிங்க்ல பார்த்த உடனே அப்படியே நான் ஸ்டாப்பாக பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு படம் பார்த்து முடிச்ச உடனே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சிவா சாரனுடைய அந்த கான்ஃபிடென்ஸ். சிங்கப்பூர்ல ஒரு பிசினஸ் மேனா மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரா நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காரு. அவருக்கு சினிமா மீது ஒரு தீராத காதல். அந்த காதல்ல அவர் படம் எடுக்கணும்னு வராரு. அங்கிருந்து வந்து இங்க படம் எடுத்துட்டு திருப்பி அங்க போயிடுறாரு. அங்கிருந்து இவருடைய டீம் எல்லோருமே அவருக்கு டீம் ஒர்க்கா இருந்துட்டு, சக்திவேல் ரொம்ப கோஆபரேட்டிவா அவர் கூடவே பயணிச்சு இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு ஒரு டீம் அவங்க கூட இருக்காங்க. பட்ஜெட்டை பத்தி கவலைப்படாம, மேக்கிங்கை பத்தி, அதாவது இவ்வளவு செலவாகுதே அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ணாம, ஒரு படைப்பு அவர் எப்படி பேசினார் பார்த்தீங்களா, அங்கிருந்து உள்ளிருந்து வருது. ஆத்மார்த்தமா அவர் நேசிக்கிற சினிமாவை ஒரு காதலும் அன்பும் கலந்து ஒரு படத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்துல காதல் தான் ரொம்ப முக்கியம், அதாவது அன்பு தான் ரொம்ப முக்கியம். வயலன்ஸ் கிடையாது, அன்பு எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த அன்பு நம்ம கரெக்டாக தேடி போனால் போகிறோம், வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத இந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அழகாக, ரொம்ப யதார்த்தமாகவும் ஒரு பொய்டிக்கான ஃபிலிமை நான் பார்த்தேன். பொய்டிக்கான ஃபிலிம் அப்படின்னா படம் முடியும் போது ரொம்ப கவிதைத்துவமாக ஒரு படமாக இருந்தது. இப்படிப்பட்ட படம் வந்து அவர் ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்று தான், சார் இது ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார், மக்கள் மத்தியில் போய் சேரணும், ஊடக நண்பர்கள்லாம் நம்ம போய் ரீச் ஆகணும், எல்லாரும் பார்த்து இந்த படம் நான் சொல்ல வந்த கருத்து மக்கள் மத்தியில் ரீச் ஆனால் போகிறோம். நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு நல்ல படத்தை கொடுக்கணும். அது வந்து கமர்ஷியலாக ஆக்ஷன் பிளாக்கோட அப்படிலாம் இல்லாமல், நான் வந்து என்ன நினச்சனோ எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல், சொல்லுவாங்களே வணிக சமரசம் இல்லாமல் நான் ஒரு படைப்பை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு படைப்பாளியாக நான் ஜெயிக்கணும் சார், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லும்போது நான் சொன்னேன், இப்படி இவ்வளோ தொழில் சினிமாவை நேசிக்கிறீங்களேன்னா நானும் அந்த மாதிரி தான் சினிமாவை ரொம்ப ஆழமாக நேசிக்கிற ஒரு ஆள். சுவாசிக்கிறதும் பேசுறதும் வாழறதும் சினிமாவில் தான். உங்களை மாதிரியே நானும், உங்க 12 மணி நேரம் நீங்கள் உழைக்கிறீங்க, அதே மாதிரி நானும் உழைச்சிட்டு இருக்கேன் சினிமாவில். அதனால எனக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சினிமாவை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் கூட அவர் கூட பயணிக்க ஆரம்பித்தோம். அது பிறகு இப்போ இந்த படம் ஒரு ஸ்டேஜாக கடந்து வந்து, அப்புறம் நான் சில சஜஷன்லாம் சொல்லும்போது பண்ணிடலாம் சார் சொல்லி அதெல்லாம் பண்ணி இன்னைக்கு ஒரு சரியான படமா உங்க பார்த்து முடிக்கும் போது, ஓகே ஒரு கவிதைத்துவமா ஒரு அழகான படத்தை கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லுவீங்க நான் நம்புறேன். நானும் என் டீமை பார்க்கும்போது அதை தான் நாங்கள் நம்புறோம், நீங்களும் அதை நம்புவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த விழாவை வந்து சிறப்பித்த இயக்குனர் என்ன சொல்றது, அவர் வந்து இமயம் ஒருத்தர்னா, இவர் வந்து என்ன மாதிரி சொல்லணும்னா ஸ்க்ரீன் பிளே கிங் மட்டும் இல்லை, இயக்குனர் இதுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டா இன்னைக்கு இருக்கிற திரு கே பாகிர சாருக்கு என்னோட நன்றி. பாகிர சார், நீங்க வந்து இந்த விழாவை சிறப்பித்ததுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அசோசியேஷன் தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் சார்பில் செக்ரட்டரி எங்களுடைய டி சிவா சார் வந்ததுக்கு நன்றி. அண்ட் வெற்றி, உங்களுடைய பயணத்தை நான் பார்த்துட்டே இருக்கேன், நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்துட்டே இருக்கு உங்க கரியர்ல. உங்களுடைய முதல் இட்டு தொட்டக்கால ஆரம்பிச்சு ஜிவி நிறைய பிடிக்கும் எனக்கு. ஜிவி படம்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான படத்தை கோபிநாத் உங்களுக்கு பண்ணியிருந்தாரு, நீங்க நல்லா பண்ணீங்க. அடுத்ததா இப்போ வந்து பம்பர் படம் ரொம்ப பிடிச்ச படம்.
இப்படி ஒரு உங்களுக்குன்னு தேடி நல்ல கதைகள் வருது, அதாவது புதுமையான கதைகள் நீங்க பண்ணுவீங்கன்னு வராங்க. இதுல ஒரு நல்ல பயணம் இருக்கு உங்களுக்கு. இந்த பயணத்துல நீங்க அடுத்தடுத்த கட்டம் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கணும். ஆலன் படத்துக்காக நீங்க கொடுத்த உழைப்பு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரி படத்தை பண்றதுக்கே உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும். அதை நீங்க பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த முயற்சி வெற்றி அடையணும். இந்த படத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நம்ம எல்லாம் பார்த்து வைக்கிற மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரி கவிதை மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் வந்து ஆளுமை, இலக்கிய ஆளுமை மனுஷபுத்திரன் சார் வந்ததெல்லாம் மிகப்பெரிய விஷயம். இல்லை சார், நீங்க வந்து இதுல ஒரு கேமியோ ரோல், ஒரு சப்போர்ட் ரோல், ஒரு சின்ன ஒரு இது பண்ணிருக்கீங்க. ஆனாலும் உங்களுடைய டைம் எடுத்து நீங்க இங்க வந்திருக்கீங்களா, அதுக்கு நான் மிக்க நன்றி சொல்லணும். இது வந்து அவ்வளவு சிம்பிள் இல்லை, உங்களுக்கு இவ்வளவு எஃபர்ட் எடுத்து வர்றது, உங்களுக்கு நன்றி. கேபிள் சங்கர் இந்த படத்துல இதே மாதிரி இது ஒரு நல்ல ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்காரு, அவருக்கும் நன்றி. த ஹோல் டீம், எல்லாரும் டைரக்டர்ஸ், இங்க வந்திருக்கிற டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லோருக்கும் நன்றி. வேக் பிரசன்னா, நல்லா இருந்தது உங்க கேரக்டர் இந்த படத்துல. தேங்க்யூ ஃபார் த கிரேட் சப்போர்ட். பாடல்கள்லாம் ரொம்ப அருமையா வந்திருக்கு, மனோஜும் சரி, கார்த்திக் நேதா சார், உங்க வரிகள் எல்லாமே மனசுல அப்படியே உள்ள போய் ஊடுருவுது. அது என்னமோ ஒன்று பண்றீங்க, நீங்க ஏதோ ஒன்று பண்றீங்க, ஆலன் பண்ணுது. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அந்த பாட்டு கேட்ட உடனே எப்படி இவர் இவ்வளோ படத்துக்குள்ள போயிட்டாரு. நீங்க படம் பார்த்து லிரிக் எழுதுனீங்களா இல்ல கதை கேட்டு லிரிக் எழுதுனீங்கன்னு தெரியல எனக்கு. ஆனா அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை வந்து அப்படியே ஒரு வார்த்தைகளை நீங்க கொண்டு வந்து ஒவ்வொரு வரிகளுமே அந்த கதையில் இருக்கிற அந்த கதாநாயகன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன், இந்த கதாநாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா அது ஆர் சிவா தான். சிவார் தான் கதாநாயகன். அவருடைய வாழ்க்கையை தான் இந்த படமா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் கேட்டேன், என்ன இன்ஸ்பிரேஷன் இப்படி எல்லாம் எடுத்திருக்கீங்களே, இந்த மாதிரி காதல் சார்ந்த விஷயங்களும் உங்க வாழ்க்கையில் இருக்கா அப்படின்னு கேட்டா, அப்படி இப்படி இருக்கு சார் அப்படின்றாரு. உண்மையை சொல்ல மாட்டேன்றாரு. என்ன ஏதோ பயமுல இருக்கு, வீட்டுல ஏதாவது பிரச்சனை வருமான்னு தெரியல. ஆனா அவர் கதையை அழகா சொல்லி, கார்த்திக் நேதா சார் வந்து இவ்வளோ அருமையான வார்த்தைகள், கவித்துவமான வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஒவ்வொரு பாடலுமே ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்காரு. ஸோ ஓவராலா ஒரு படமா பார்த்து முடிக்கும் போது ஒரு குவாலிட்டியான ஒரு தரமான படத்தை பார்த்துன்ற ஒரு திருப்தி எல்லோருக்குமே கிடைக்கும். ஊடக நண்பர்கள் கண்டிப்பா இந்த படத்தை உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் நம்புறோம். ஏன்னா இந்த மாதிரி புது முயற்சிகளை எல்லோருமே நம்ம வந்து வரவேற்கணும், சப்போர்ட் பண்ணணும். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் இங்கே இருக்கிற எல்லா ஊடக நண்பர்களும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். வெகு விரைவில் இந்த படத்தை திரைக்கு கொண்டு வரும். நிறைய படங்கள் ஒரே நேரத்தில் 6 படங்கள் 7 படங்கள் வந்து உங்களுக்கும் டயர்ட் பண்ணுது, ஆடியன்ஸும் டயர்ட் பண்ணுது. தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன டிசிப்ளின் தேவைப்படுது. 4 சினிமா மேலே வரக்கூடாது, ஏன்னா அது மேலே நம்மளால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு சேஞ்சை கொண்டு வரணும் நாங்களாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அசோசியேஷன் சார்பில். இந்த நேரத்தில் வர படங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு கட்டாயத்தினால தான் ஒரு பர்டிகுலர் வீக்கில் வருது. அந்த படங்கள் எல்லாத்தையும் நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஊடக நண்பர்கள். அதுதான் என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன். ஆலன் கண்டிப்பாக சிவா ஆரனுடைய ஒரு முக்கியமான ஒரு படைப்பு, ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காரு. பல இடங்கள்ல அவர் சொன்ன மாதிரி பல லொகேஷன்ல போய் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாம ஒரு நல்ல படைப்பை கொடுத்திருக்காரு. இந்த படம் வெற்றி அடைஞ்சா அந்த மாதிரி நிறைய படங்கள் வரும். அது மாதிரி ஒரு இயக்குனர் அவர் சிங்கப்பூர்ல இருந்து இன்னும் அடுத்த கட்டமா நான் சொன்னேன், சார் ஒரு பிரம்மாண்டமான படைப்பை பண்ணுங்க, இப்படியே சின்ன சின்ன படம் இல்லாம பெரிய படங்கள் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. இந்த படத்து மூலமா ப்ரூவ் பண்ணீங்க சிவா சார். அடுத்து ஒரு பெரிய மாசா ஒரு படம் பண்ணுங்க. ஓகே, பெரிய லெவல்ல கோல் அடிக்கலாம். அதுக்கு ஒரு அடித்தளமா, ஒரு வெற்றியின் அடித்தளமா இந்த படம் அமையணும்னு உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்க குழுவுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தை எனக்கும் ஒரு பங்கை கொடுத்ததுக்கு, அதாவது ஒரு என் கூட டிராவல் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு நன்றி சிவா சார். அண்ட் உங்களோட முயற்சி வெற்றி அடையணும். தேங்க்யூ ஸோ மச். கூட வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஆலன் படத்தில் காண கிடைக்காத இடங்களை அழகாக காட்சிப்படுத்தி நீரோடை போல அமைத்து கொடுத்த படத்தின் ஒளிப்பதிவாளர் விந்தன் ஸ்டாலின் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இயற்கையின் விதிகளிலிருந்து வாழ்வியல் தத்துவங்கள் பிறக்கின்றது. அந்த தத்துவத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் தயாரிப்பாளர், இயக்குனர் திரு சிவா அவர்களை வணங்குகிறேன். குறுகிய காலமானாலும் புரிதலுடன் படப்பிடிப்பு தளத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த கலை இயக்குனர் தோழர் உதயகுமாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதர்கள் சிறந்தவராகிறார்கள், சிறந்தவர்கள் எளியோரை வலியோர் அரவணைப்பிலிருந்து மிக சிறந்தவராகிறார்கள். ஐயா தனஞ்சயன் அவருடைய அரவணைப்பிலிருந்து நாங்கள் புத்துணர்ச்சி பெற்றோம் என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றியும் அன்பும்.
அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் வாரணாசி மனித பிறப்பு ரகசியங்களும் காதல் புரிதலுக்குமான சுரங்களை சுரக்க வைக்கும் பூக்கள் இசைக்கும் புது பாட்டு தரும் வரிகளின் சொந்தக்காரர் திரு கார்த்திக் நேத்தா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நிறைய அண்ணன்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க மேடையில். எல்லாரோடையுமே கவிஞனாகவும் பாடலாசிரியனாகவும் பணியாற்றிருக்கேன். மனுஷபுத்திரன் அண்ணா வந்திருக்காங்க, பாக்யராஜ் சார். என்னோட ஒரு கவிதை ஒன்று இருக்கு. நான் அலைபுணரும் கலை நுகரும் நாய், மதுக்கூடம் வளர்த்துவிட்ட பூனை, விருஷ்டத்தில் பூதேடும் பித்தன், மழையள்ளி மைப்பூசும் மான்சன், அரியன வனையும் குயவன், வெளி ஒடுக்கி உள்விரியும் வானம், சுடர் உள்ளே மணக்கின்ற காடு, இடுகாடு சுடற்காடு. இப்படி ஒரு கவிதை நான் எழுதிட்டு இருந்த தருணத்தில் என்னுடைய மனநிலை இருக்கு இல்லையா, அது இந்த கவிதைக்குள்ள இருந்த மாதிரி கொந்தளிப்பான ஒரு தழல் நிலையில் இருந்த மனநிலை. அதன் பிறகு காலங்கள் கடந்து மனம் ஒரு புள்ளியில ஒடுங்கி ஒரு அமைதி கண்ட பிறகு எழுதிய கவிதை ஒன்று இருக்கு. வேறெழுத்தை உணர்ந்துணர்ந்து ஓரிடத்தில் அமர்ந்த பின்னே நூறெழுத்தை எழுதி எழுதி ஊரிடத்தில் காட்டி என்ன அப்படின்னு ஒரு கவிதை. இந்த ரெண்டு கவிதைக்கும் இடையில ஒரு 20-22 ஆண்டுகள் இருக்கு. அவ்வளோ பட்டறிவு இருக்கு. இந்த படத்தில் வரக்கூடிய ஆலன் திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த தியாகமும் அதே மாதிரி ஒரு புள்ளியில் வாழ்க்கையை தொடங்கி நிறைய அந்த வாழ்க்கை சுழலுக்குள்ள போய் மீண்டு வெளியே சாரமாக இந்த வாழ்க்கை கொடுத்த அனுபவ சாரமாக ஒரு நூலை எழுதுகிறான். ஒரு எழுத்தாளனா மாறுறான். அவனுடைய ஒரு பயணம்தான் இந்த படம். ஏறக்குறைய என்னுடைய அல்லது என்னை போல் எழுதி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், எழுத்தாளர்கள் அத்தனை ஆளுமைகளோட வாழ்க்கையும் இந்த படத்துல அந்த கதாபாத்திரம் வாயிலாக பொதிஞ்சு இருக்கு. அதனால எனக்கு இந்த படத்துல எழுதின பாடல்கள் ரொம்ப நெருக்கம். ஒரு வெளியிலிருந்து எழுதின மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் மீண்டும் நினைவு கூர்ந்து எழுதி பார்த்துக்கிற மாதிரி தான் இருந்தது. சிரமமும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா மெட்டு. நிறைய இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இசைக்குள்ள வந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய இந்த மரபின் தாளம் ஒன்று இருக்கு. நம்ம ஒவ்வொரு நிலத்துக்குமே ஒரு தாளம் இருக்கு இல்லையா, அதை நம்ம தொலைக்கும் போது நம்ம அடிப்படையில் நிறைய தொலைச்சிடுறோம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய பர்சனாலிட்டியை நம்ம தொலைச்சிடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை மீட்டெடுத்து கொண்டு வரக்கூடிய சில முயற்சிகள் உண்டு. அது ஒரு பக்கம் ஓங்கி ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கு, ஓங்கி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்படியாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய 4 பாடல்களுமே இந்திய செவ்வியல் இசை இருக்கு இல்லையா, நம்ம இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக், அதை மேலே வச்சு அந்த வெஸ்டர்ன் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய இசையை அதற்கு துணையாக இணையாக முடிஞ்சு வச்சிருக்காப்புல. ரொம்ப சூப்பர் மனோஜ். இன்னொன்று மனோஜ் இசைத்துறைக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அவர் இசையில் இருக்கக்கூடியவர். அவர் திரைத்துறைக்கு தான் அவருக்கு இது முதல் படம். பாட்டை நீங்க கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் பொறுமையா உட்காந்து அந்த மன அமைதியோடு அந்த டிராங்குவல் ஸ்டேட்ல இருந்து மனோஜோட இந்த படத்தினுடைய இசைகளை கேட்கும் போது நம்முடைய இந்த நிலத்தில் இந்த வேரில் இருக்கக்கூடிய அந்த தாளம் உறுதியாக இந்த ஒவ்வொரு பாட்டிலுமே இருக்கிறது உங்களாலையும் உணர முடியும். இப்ப போட்ட அந்த யாழ் இசை, ஏழு இசைய பாட்டும் சரி, அந்த சிவன் பாடல் இருக்கு இல்லையா, அதுவும் சரி, அடிப்படையில் அந்த ஆலன்கிற தலைப்பை அவர் சொன்ன மாத்திரத்துல எனக்கு உள்ள பத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அடிப்படையில போக்கிரியாக இருந்து நிறைய தவறுகளை செய்து நிறைய பலவீனங்கள் எல்லாம் இருந்து பின்பு வெளியே வந்தேன். அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அடிப்படையில் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட புத்தகங்கள் இருந்தது. அதன் பிறகு நம்ம திருமூலர், இப்படி நிறைய பேர் இருக்காங்க நம்ம தமிழுக்குள்ளேயே ரமணர்ல இருந்து. ஆனால் சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை மும்மலம் கோட்பாடு இருக்கு இல்லையா, அது என்னை பெரிதும் மாற்றியது. அதை உள்வாங்கி அமைதியா மண்டைக்குள்ள விரிச்சு எடுத்துட்டு போகும்போது அந்த ஆணவம், கண்மம், மலம் இதை விரிச்செடுத்து கொண்டு போகும்போது அடிப்படையில் எங்க தவறு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சது. அதனாலையும் இந்த ஆலன்கிற திரைப்படம் எனக்கு ரொம்ப நெருக்கம். ஏன்னா சிவனை பத்தி, சிவன் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்ல நிறைய படப்பிடிப்பு நடந்திருக்கு. இன்னும் முக்கியமா மல பரிபாகம்
சித்த நிபோதம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க. நம்முடைய அழுக்குகளை நாமே குறைத்து கொண்டு வருவதன் மூலமாக நாம் மேல் நோக்கி ஏறுவது அப்படிங்கிறதான் சிம்பிளராக நான் சொல்கிறேன். அதை கடைபிடிக்க ஆரம்பித்த பிறகு என்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றம், என்னுடைய எழுத்துலையும் மாற்றம், ஒரு மனப்பக்குவம், இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அதனாலையும் இந்த ஆலன்கிற டைட்டில் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு முறையும் மேம் சொல்லும் போது ஆலன் அப்படின்னாங்க, சரி இங்கே ஆலன் தான் அங்கே ஆலன் ஆயிருக்கான் போல. அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம். இன்னும் ரொம்ப நெருக்கம் எதனாலன்னா என்னோட தம்பி விவேக் பிரசன்னா. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, நாங்கள் உடன்பிறப்பு. ஆமாம் ஆமாம், நான் அண்ணன், அவன் தம்பி. ஆமாம் ஆமாம், அவன் கொஞ்சம் அண்ணன் மாதிரி இருப்பான், நிறைய அன்பு செலுத்துறதுலையும் அண்ணன் தான் அவன். அது இன்னும் எனக்கு கூடுதலான மகிழ்ச்சி. என்னுடைய தம்பியோட இந்த படத்தில் நிறைய படங்கள் இணைஞ்சிருக்கும். இன்னைக்கு தான் மேடையில் உட்காரன்னு நினைக்கிறேன் ஒன்றா. மற்றபடி நிறைய பெரியவங்களா இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆளுன்னு எனக்கு எப்போதுமே என்னோட சிவனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆமாம், சிவா சார் அவருக்கு நேற்று கூட அதானே எழுதி அனுப்பிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், சிவன் அருளால் சிவா இயக்கிய ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தேன். அவ்வளோதான் சொல்ல தோணுது. மீண்டும் ஒரு சிவவாக்கியார் பாட்டை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லை, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரு, என்னிலே இருந்து யான் அறிந்து கொண்டனே. நன்றி. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் எண்ணங்களை வண்ணமாக்கிய கலர்ஸ் தந்த அறிமுகம். இசையமைப்பாளராக அறிமுகமாகும் முதல் படத்திலேயே இவரின் இசையின் தாள லயங்கள் நம்மோடு பயணித்து தாளாட்டும் பாடல்கள், அட்டகாசமான குரல்களும் ஆலனின் பலம் என்று சொல்லலாம். இசையமைப்பாளராக அறிமுகமாகும் மனோஜ் கிருஷ்ணா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ மைக்கில் ஆக்சுவலி பேசி இப்போ பழக்கம் இல்லை, பாடி தான் பழகம். ஸோ திஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்பீச். என்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் மீடியாட்ட. என் பேர் மனோஜ் கிருஷ்ணா. இதான் என்னோட முதல் படம். ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இந்த படத்தில் நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது எனக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலி ஒரு படம் சைன் பண்ணியிருந்தேன். அது இன்னும் கூடிய விரைவில் அது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது அதில் என்னோட பாடல்கள் எல்லாம் பிடிச்சி, அது ஐ திங்க் விந்தன் மூலியமாக நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தேன். ஸோ சிவா சார் என் பாட்டெலாம் கேட்டு அவருக்கு பிடிச்சி ஹி வாண்டட் டு ஹேவ் மீ இன் திஸ் ஃபிலிம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் இது என்னோட லான்ச் அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ஆல் ஆஃப் யுவர் லைக் பிளெஸிங்ஸ் எல்லாமே தேவை எனக்கு கோயிங் ஃபார்வர்ட். ஸோ இப்போ இருக்கிற முடிஞ்சளவு சுருக்கமாக பேசிக்க பார்க்குறேன். சிவா சாரை பற்றி பேசிக்கலாம். ஸோ ரொம்ப பேஷனேட்டான ஒரு டைரக்டர் அப்படின்னு பார்க்குறேன். ரொம்ப பேஷனேட்டாக வந்து நிறைய விஷயம், ஆக்சுவலி நிறைய விஷயத்துக்கு அவர் சப்போர்ட்டிவாக இருந்தார். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் பீப்புள் நிறைய இவங்க போகலான்னா எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்குமே நீங்கள் பண்ணுங்கள், இந்த படத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற என்னன்னாலும் நீங்கள் பண்ணுங்கள், ஐ வில் பி தேர் பை யூ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹோப் உங்களோட இதை நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் பாக்யராஜ் சார் இருக்கார், ரொம்ப பெரிய ஃபேன் தான். ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்தே அவர் படம்லாம் பார்த்து தான் வி ஹவ் க்ரோன் அப். இன்னைக்கு அவர் இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்தது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஆல்பமை பற்றி பேச விரும்புகிறேன். ஸோ கார்த்திக் நேதா அவர்கள் இங்கே இருக்கார். அவரோட ரொம்ப பெரிய ஃபேன் தான். நான் 96லேருந்தே ரொம்ப பெரிய ஃபேன் அவருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது 96லாம் ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் ரொம்ப நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. ரொம்ப பெரிய ஃபேன். எனக்கு கண்டினியூஸாக அவரோட ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடச்சிருக்கு. என்னோட இன்னொரு படத்துலையும் அவர் ஒரு 3 பாடல்கள் எழுதியிருக்காரு. இந்த படத்துலையும் 4 பாடல்கள் இருக்குது, அதுவும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ ரொம்ப அழகான வார்த்தைகள். நான் வந்து டியூன் அனுப்பிச்சிட்டு அவர் ஃபோன் பண்ணி ஏதாவது லைக் லிரிக் அனுப்பிச்சிட்டு சேஞ்ச் ஏதாவது வேணுமான்னு கேட்பாரு. இதுக்கு மேலே என்ன சேஞ்ச் சார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ எக்ஸ்ட்ரானரியான ஒரு ரைட்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் உங்கள் வார்த்தைகள் தான் பாட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு உயிர் கொடுத்துருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்.
அண்ட் படத்தில் நடித்த வெற்றி. ஸோ லைக் ரியலி குட் ஒர்க் ப்ரோ. நான் வந்து 8 தோட்டாக்கள் பண்ண வெற்றி தான் பண்ணுறாருன்னு என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அப்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் அசோசியேஷன். ரொம்ப நல்லா இருந்திருக்கு உங்கள் ஒர்க்கு. அண்டு தனஞ்சயன் சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. சக்திவேல் சார், இந்த படத்தோட மேனேஜர். அண்டு எல்லாருக்குமே நடித்த எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். விந்தன், காசி விஸ்வநாதன் சார் எடிட்டர், அண்ட் இவங்க எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் நான் ரொம்ப சின்ன இந்த மேடையில், ஸோ இவங்க எல்லாரோட பிளெஸிங்ஸ் எடுத்து நான் ஐ வில் ஸ்டார்ட் மை ஜேர்னி இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இந்த கொஞ்சம் நோட் பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் நிறைய இசைக்கலைஞர்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி பேசலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பாட்டு யாழ் இசையே அப்படிங்கிறது வந்து சின்மை பாடியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வாய்ஸ் அவங்க. ஸோ அவங்க இந்த பாட்டு பாடினது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக பாடி அவங்களோட ஒரு மியூசிக் வீடியோ கூட ஷூட் பண்ண முடிஞ்சது. ஸோ அவங்களுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் சின்மைக்கு. நாடு விட்டு அப்படிங்கிற 2வது பாட்டு வந்து நிகிதா காந்தி அப்படின்னு ஒரு சிங்கர் ஃப்ரம் பாம்பே, அவங்களும் நானும் சேர்ந்து பாடியிருக்கோம். அது ரொம்ப ஒரு வெஸ்டர்னைஸ்டான பாப் ஸ்பேஸில் பண்ண பாட்டு. ஸோ இந்த படத்தில் அண்ட் எல்லா மாதிரியான பாட்டும் பண்ண முடிஞ்சது. ஒரு ஓல்ட் ஸ்கூல் வைப் இருக்கிற பாட்டு, ஆர் ஒரு பாப் ஸ்பேஸில் ஒரு கர்நாடிக் மியூசிக் இன்ஃப்ளூயன்சஸோட. நான் கர்நாடிக் மியூசிக் தான், நான் சின்ன வயசுலேருந்து கர்நாடிக் மியூசிக்கில் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக் நான் வந்தேன். ஸோ அது எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சதும் எனக்கு நிறைய ஜானர்ஸ் அமைஞ்சது. ஸோ தேங்க்ஸ் டு நிகிதா. ஏன் நினைந்தாய் அப்படிங்கிற பாட்டு வந்து ஷான் ரால்டன் பாடியிருக்காரு. ஸோ ஷான் ரால்டன் அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு 2 விஷயம் பேசிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்னோட முதல் அறிமுகமே ஷான் ரால்டன் தான். ஸோ ஷான் ரால்டன் வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவரை தெரியும். அவர் வந்து அவருக்கு தான் நான் மியூசிக் ப்ரொடியூசராக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் பிஃபோர் டூயிங் மை திஸ் ஃபிலிம். அவரோட சம் ஆஃப் ஹிஸ் பிக்கஸ்ட் ஹிட்ஸில் நான் வந்து மியூசிக் ப்ரொடியூசராகவும் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து தான் நான் வந்து சினிமா, ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னோட மியூசிக்கில் நான் என்ன பண்ண போகிறேன்னு என்ன கேட்டிருந்தா நான் வேற ஒரு ஐடியாவில் தான் இருந்திருப்பேன். பாடணும், சிங்கர் அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் அவர்கிட்ட போனோடனே தான் அவர் என்ன ஆர்ஆர் இப்படி பண்ணணும், பாட்டு இது அது அப்படின்னு நிறைய விஷயத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டைட்டாகவே என்னை ட்ரெயின் பண்ணார். ஸோ அதனால தான் இப்போ என்னால் இந்த ஸ்டேஜ்லேயும் நிற்க முடியுது. ஸோ அவர் ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ஏன் நினைந்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு. எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் சாங். அதை அவர் பாட வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் டு ஷான் அண்ணா ஃபார் ஆக்சுவலி சிங்கிங் தட் சாங். ஸோ 4வது பாட்டு நான் எங்கே. நான் எங்கேங்கிற பாட்டு வந்து சத்தியமாக வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சிங்கர் சாய்ஸ். ஏன்னா நான் வந்து அந்த பாட்டு சிச்சுவேஷன் கேட்டோன்னே சரி ஓகே கர்நாடிக் மியூசிக் தான் வந்து பேஸ் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிட்டு நான் நினைச்சே பார்க்கல இவ்வளவு பெரிய லைக் ஒரு சங்கர் மகாதேவன் சார் வந்து இதை பாடுவார் அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கல. நான் வந்து ஐ ஹேட் சம் ஆப்ஷன்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த பாட்டை கேட்டுட்டு சிவா சார் தான் ஆக்சுவலி வந்து நீங்க வந்து சங்கர் மகாதேவனை ரெக்கார்ட் பண்ணுங்க. நான் சொன்னேன் எப்படி சார் அவர் எவ்வளோ, அப்போ ஹி வாஸ் ஆல்சோ அப்போ வந்து கிராமி வேற வாங்கியிருந்தாரு. ஸோ எனக்கு வந்து எப்படி சார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் தான் ஹி கேவ் தி கான்ஃபிடன்ஸ், நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரீச் அவுட் பண்ணி பார்த்தா சங்கர் மகாதேவன் சார் லைக் த ட்ராக் அண்ட் அவர் எனக்கு கால் பண்ணி பேசினாரு. பேசி இது நான் கண்டிப்பாக பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெக்கார்டிங் செஷன் வந்து என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாத செஷன். ஸோ நாங்கள் போயிட்டு பாம்பேல ரெக்கார்ட் பண்ணோம். ஐ திங்க் 25-30 மினிட்ஸில் பாடி முடிச்சிட்டாரு பாட்டை. 1 hour we were talking. அண்ட் அப்புறமா முடிச்சுட்டு வரும்போது அவரை கூப்பிட்டு ஹி கேவ் அ பைட் அபவுட் மை மியூசிக். இந்த மாதிரி ரொம்ப நல்ல டேலண்ட், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. கண்டிப்பா அவர் பண்ண மியூசிக் நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அது சொன்னது வந்து நம்ம கிரேட்னு சொல்றதுக்காக இல்லை, அது ஒரு யங்ஸ்டரை சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக. அது அப்புறமா தான் புரிஞ்சுது. ஸோ அவரோட ஒர்க் பண்றது வந்து எனக்கு இது பக்கெட் லிஸ்ட்ல ரொம்ப ஒரு ட்ரீமா இருந்த விஷயத்த ட்ரூவா ஆக்கினது சிவா சார் தான். ஸோ சங்கர் மகாதேவன் சாருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இதுதான் இந்த ஆல்பம்ல பாடின 4 சிங்கர்ஸும் இவங்க தான். அண்ட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், ஒரு 2 minutes. இந்த மியூசிஷியன்ஸ் இந்த படத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிறவங்க எல்லாரை பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆக்சுவலி ஃப்ரெண்ட் பண்ணுறோம், ஒரு ஸ்டேஜை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நின்று பேசிடுறோம். பட் ஐ பர்சனலி பிலீவ் நம்ம ஒருத்தர் மட்டும் ஒரு மியூசிக் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு சுற்றி அவ்வளோ மியூசிஷியன்ஸோட ஒர்க் இருக்கு, அதனால தான் ஒரு படம் வருது. ஸோ அந்த மியூசிஷியன்ஸ் எல்லாரையுமே தேங்க் பண்ணோம் அப்படின்னு தோணிச்சு. ஒரு 2 minutes எடுத்துக்கிறேன்.
சரி ஓகே டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யா தேங்க்யூ ஸோ மச். யா தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் அத்தனை ரோலுக்கும் அட்டகாசமாக பொருந்தும் நடிகர், எளிமையாக நடித்து எல்லோருக்கும் பிடித்த விவேக் பிரசன்னா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். காலையிலிருந்து 5-6 நிகழ்ச்சிகளை பேசி ரொம்ப களைப்பாக இருக்கும் கவிதாமை அவர்களுக்கு வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ ரொம்ப குறிப்பாக வந்து உங்களுடைய சப்போர்ட் தான் ஆலன் படத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா நிறைய கதைகளுக்கு மத்தியில் ஒரு வாழ்க்கை பதிவு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் தமிழ் சினிமாவிலேயே. அந்த வகையில் ஆலன் படம் வந்து தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு படமாக இருக்கும். சிவா சாருக்கு ஒரு பெரிய நன்றி. என்னன்னா ஒரு குழந்தை எழுதக்கூடிய கையெழுத்து மாதிரி அவர் அழகான ஒரு மனிதர். என்ன சிங்கப்பூர்லேருந்து வந்த குழந்தை. ஸோ அதனால வந்து அவ்வளோ ஆசையா அழகா அந்த தமிழ் மேல உள்ள ஆசையில இந்த சினிமா மேல உள்ள ஆசையில வந்து ஒரு அற்புதமான படைப்பை கொடுக்கணும்னு அவர் எடுத்த முயற்சிக்கு நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பா அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ உங்களுடைய இந்த முயற்சியும் சரி, இந்த படத்துல எனக்கு நீங்க கொடுத்த வாய்ப்பும் சரி, எல்லோருக்கும் கொடுத்த வாய்ப்பும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். இந்த படத்தை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கறது அது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கட்டம். அதற்கு தனஞ்சய சார் மாதிரி ஒருத்தர் கிடைச்சது வந்து வி ஆர் சோ லக்கி. தேங்க்யூ சார். எங்களுக்கு இப்போவே வந்து படத்தோட ரிசல்ட் தெரியும் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் டி சிவா சார், நான் அசிஸ்டண்ட்டாக அவர்கிட்ட வந்து சம்பளம் வாங்கின ஒரு பையன். அவர் இருக்கிறப்போ அவர் கூடவே நான் அந்த மேடையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த படத்தில் நடித்திருக்கும் அனைவருக்கும் சரி, பேர் தனித்தனியாக சொல்ல, ஸோ எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் கேபிள் சங்கிள் சார், வெற்றி பிரதர், எனக்கு இந்த மாதிரி கதைகள் வேணும் அப்படிங்கிறத வந்து அவர் மைண்டுக்குள்ள எப்பயுமே நான் பார்க்கல. அவரோட படங்கள் மூலமா சரி, அவர் கூட பேசிட்டு இருந்த சில நொடிகளும் சரி, கதைக்கு நான் பொருந்தி போகணும், அந்த கதையை எனக்கு டிராவல் பண்ணி என்ன கூட்டிட்டு போனா போதும், நான் அந்த கதையை இழுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிற ஒரு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நடிகராக தான் நான் வெற்றி பிரதரை பார்க்குறேன். அவருடைய எல்லா படங்களோட திரைக்கதையும் சரி, கதையும் சரி, அதுக்குள்ள அவர் டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அதுதான் நம்ம ஆடியன்ஸ்க்கும் கடத்தி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வெற்றி பிரதர். நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்க கூட நடிக்கலன்னு ஒரு 2-3 படங்கள் மிஸ் பண்ணதை வருத்தப்பட்டேன். இந்த படத்துல சேர்ந்து நடிக்கலனாலும் உங்களோட படத்துல இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அண்ட் திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் சாருக்கு நன்றி சார். சின்ன பையனா வந்து அவரோட படங்களை பார்த்து எதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாம எல்லாரும் சிரிக்கிறப்போ நான் அமைதியா இருந்து, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சிரிக்கிறப்ப எனக்கு பக்கத்துல வந்து அமைதியா இருந்த காலகட்டம் வரைக்கும் அவரை பார்த்து ரசிச்சு இப்படி ஒரு மாமேதையோட ஒரு மேடையில நான் இருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் எழுத்தாளுமைகள் அதிகமா இருக்கிற மேடையில வந்து பேசுறது ரொம்ப பிரச்சனை. ஏன்னா பாதி அறிவு இல்லாம நம்ம எதாச்சும் பேசுறோம், அதுக்கப்புறம் வரவங்க பதில் சொல்லி நம்மளை கொன்றுவாங்க. மனுஷிபுத்திரன் சார் அவர்களுக்கு பெரிய பெரிய நன்றி. எல்லா எழுத்துக்களையுமே, எல்லா வார்த்தைகளிலுமே வந்து ஒரு பெரிய உலகத்தை அடைக்க முடியாது வந்து எழுத்துக்களால் மட்டும்தான் முடியும். அது செஞ்சுட்டு இருக்கிற எழுத்துலக மாமேதை மனுஷிபுத்திரன் அவர்களுக்கு நன்றி. என்னுடைய சகோதரர், பாடலாசிரியர், கவிஞர், இந்த நூற்றாண்டின் இணையற்ற கவிஞன் கார்த்திக் நேதா அவர்களுக்கு நன்றி. பேச வச்சிருந்தது ஒரே ஒரு லைன் தான், அது மட்டும் பேசிட்டு போயிடலாம். எனக்கு இந்த படம் ஏன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நிறைய படம் இன்னும் நான் நடிச்சு இடம் பெற்றிருக்கிற படத்துல அவர் பாட்டு எழுதியிருக்காரு. ஆனால் ஒரே மேடையில் நாங்கள் இருக்கிறது இதுதான் முதல் மேடை, அதனால எனக்கு ஆல் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ கார்த்திக். கார்த்திக் பிரசன்னா அவரு, நான் விவேக் பிரசன்னா, அவர் கார்த்திக் பிரசன்னா. ஸோ அது அந்த பேரையும் நம்ம வந்து பதிவு பண்ணிடலாம் அந்த இடத்துல. ஆனால் கார்த்திக் நேதா தான் அவருக்கு வந்து என்னைக்குமே பெரிய ஒரு அங்கீகாரமா இருக்கும். இது காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போகுது மடடா. இந்த ஒரு வாழ்த்து, இந்த ஒரு வரி எழுதுனதுக்காகவே நூற்றாண்டுகள் கடந்தும் நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மனோஜ் பிரதர், இப்பதான் பேசிட்டு இருந்தேன், பேசவே தெரியுதுன்னு எக்கச்சக்கமா பேசிட்டு போயிட்டாரு. நல்லா பாடுவார், அருமையா இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்ன ஒரு படத்துல வந்து அவர் சொன்னார் இல்லையா, இன்னொரு படம் நான் அதுதான் ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணேன், அந்த படம் தான் ரிலீஸ் ஆக வேண்டியதுன்னு. அந்த படத்துல நான் நடிச்சிட்டு இருக்கிறப்ப நாங்க ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டே இருக்கோம். லிரிக் நல்லா இருக்கே, அது என் கார்த்திக் நேதா எழுதுனது, என்னோட அண்ணா எழுதுனது எனக்கு தெரியாது. சாங் முடிச்சுட்டு போய் கேட்டோம். சார் என்ன சார் நல்லா இருக்கு, லிரிக் சூப்பரா இருக்கு சார், உங்க அண்ணன் எழுதின பாட்டு தான் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. அண்ட் காசி விஸ்வநாதன் சார் அண்ட் ஜீவா
படத்தின் ஜிவி படத்தின் இயக்குனர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் இங்கே யாராச்சும் மிஸ் பண்ணிட்டு நான் மன்னிச்சிடுங்க. அண்ட் டிஓபி சார் ரொம்ப பொறுமையாக அழகாக சிரிச்சிட்டே இருப்பார். இவ்வளோ ட்ராவல் பண்ணி ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு சிவா சாருக்கு வந்து இவருக்கு உறுதுணையாக இருந்தது. ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருக்கும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இறைவனுக்கும் நன்றி. ஓம் நம சிவாய். நன்றி. கிட்டத்தட்ட லிரிக் ரைட்டர் மாதிரி இவர் பேசிட்டு போயிருக்காரு. தேங்க்யூ. அடுத்ததாக ஆலன் படத்தில் முக்கிய ரோலில் நடித்துள்ள கேபிள் சங்கர் சார் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். முக்கிய ரோல்லாம் நினைக்கிற ஒரு குட்டி ரோல் நடிச்சிருக்கிறேன். முக்கியமான விஷயம், இந்த படம் வந்து ரோலில் நடித்தாலும் நடிக்காட்டாலும் வந்து இந்த சிவா படம் வந்து நம்ம நண்பர், எனக்கு இனிய நண்பர் அவர். இந்த கதையை எழுதுறதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டிராஃப்ட் நான் தான் படித்தேன். நான் படித்து அதில் அப்புறம் கரெக்ஷன்லாம் சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி அவர் அதை வந்து திருப்பி ஒரு ஒர்க் பண்ணி ஒரு பெரிய வேலை பண்ணியிருக்காரு. உண்மையாக இந்த படம் வந்து ரெகுலராக நீங்கள் பார்க்குற, நம்ம இத்தனை நாளாக நிறைய பார்த்துட்ருக்க படங்களில் வந்து ஒரு சாஃப்டாக ஒரு ட்ராவலோட ஒரு மெச்சூர்டான ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் வந்து வெற்றிக்கு எப்படி இருந்தாலும் சரி, படம் ரெடியானவொன்னே திடீர்னு சொன்னார் வெற்றி தான் நடிக்கிறேன்னாப்புல. அவருக்கு மட்டும் அவர் வெற்றி வந்து என்கிட்ட வந்து ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறேன், வித்தியாசமாக இருக்கும், ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு அவர். கடைசியில் அந்த படத்தை தான் இந்த படம் தெரிய வந்துச்சு. ஸோ இந்த படமே வந்து நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த படம் இந்த கதை எழுதும்போது யார் நடிக்க போகிறாங்க என்ன போகிறாங்கன்னு கேட்கும்போது சொன்னேன், நீங்கள் எழுதுங்க சார், எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதுவே அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கும், அது மாதிரி தான் அது சினிமா அமையும். உங்கள் படத்துக்கு யாரெல்லாம் வரணுமோ வருவாங்கன்னாங்க. அதே போல் கடைசியில் வந்து படம்லாம் முடிஞ்சு வரும்போது தனஞ்சய் சார் வந்து அந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு வரதுக்கான வேலைகளை கரெக்டாக பண்ணிட்டாங்க. இந்த டீமே எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இப்போ வந்து விவேக் ரோஷன் ஆகட்டும், வெற்றி ஆகட்டும், நல்ல நண்பர் எனக்கு. நமக்கு கேமராமேன் வந்து ஒரு நண்பர், காசி விஸ்வநாசன் நண்பர், இப்படி எல்லாருமே நண்பர்கள் சேர்ந்துருக்கிறதுல நான் வந்து ஒரு சின்ன கேமியா கேரக்டர் நடிச்சிருக்கேன். நானும் மனுஷபுத்திரனும் ஞானசம்பந்தம் சாரும் அது பயங்கரமான கேரக்டர் நடிச்சிருக்கோம். படம் வரும்போது எல்லாரும் விசில் அடித்து ஆதரவு தெரியுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை நாங்கள், என்ன சார்? அதனால் வந்து உங்களோட ஆதரவு நிச்சயம் தேவை. நிச்சயமாக ஒரு ஃபீல் குட் படமாக, ஒரு மெச்சூர் கண்டென்ட்டாக, ஒரு பெரிய டைரக்டர் எடுக்க வேண்டிய படம் அது. உண்மையாகவே அந்த மெச்சூரிட்டியோட அந்த கான்ஃபிடென்ட்டோட அந்த படத்தில் இருக்கான்றது வந்து நான் வாழ்த்துறேன். ஸோ அடுத்தடுத்து வந்து ஒரு சொன்னார் சார் வந்து சொன்னார், இது ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கணும்னு. அந்த ஸ்கிரிப்டை நான் படிச்சிட்டேன், ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் வச்சிருக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடைஞ்சவொன்னு அந்த படம் ஆரம்பிப்பார் கண்டிப்பாக. அது ஒரு பெரிய சோஷியல் கருத்தோடு வச்சிருக்கு. ஸோ அடுத்தடுத்த படங்களும் பெரிய படங்களாக பண்ணி வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். விளிம்பு நிலை மக்களை எடுத்துக்காட்டி காவல்துறை ஸ்கிரிப்டில் சிக்ஸர் அடித்தவர், ஜிவி படத்திற்கு வெற்றிக்கு வெற்றி கொடுத்த கோபிநாத் இயக்குனர் அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே இருக்க முக்கியமான காரணமான ஒருத்தர் வந்து வெற்றி. ஸோ அவருக்கு என்னோட முதல் நன்றி. ஸோ ஒரு 2 days முன்னாடி எனக்கு தனஞ்சயன் சார் கால் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக எனக்கு தனஞ்சயன் சாரை வந்து ஒரு 12 years-ஆக 2012 எனக்கு தெரியும். ஆனால் சாருக்கு வந்து என்ன 2019 படம் ஜிவி படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் அவருக்கு என்ன தெரியும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது சார் வந்து அப்போ ப்ரொடியூசர், ஒரு ப்ரொடக்ஷனோட ஹெட்டு. ஸோ அப்போ நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் ஒர்க் பண்ண படத்தோட பவுன் ஸ்கிரிப்டில் அவர் வீட்டில் போய் கொடுத்துருக்கேன். அப்போல்லாம் நான் பேசியிருக்கேன். ஆனால் அவருக்கு நான் யாருன்னெலாம் தெரியாது. ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வரேன் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஸோ கிட்டத்தட்ட இத்தனை வருஷத்தில் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 3 days-க்கு முன்னாடி எனக்கு சார் கால் பண்ணார். பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா சார் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணால் சார் வந்து இந்த மாதிரி ஆலன் படத்தோட ஆடியோ லான்ச் இருக்குது, அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் பதிலே நான் கொஞ்சம் இதுவாக தான் சொன்னேன், சார் சரிங்க சார் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண உடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்து மெசேஜ் பார்த்தா சார் வந்து அந்த படத்தோட போஸ்டர் இந்த இமேஜ் அனுப்பியிருந்தார். அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது சார் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இந்த இது பாட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சார் வந்து அது ஒரு 300 கோடி ரூபாய் ஒரு ஹை பட்ஜெட் மூவியாக இருந்தாலும் ஒரு மீடியம் பட்ஜெட் மூவியாக இருந்தாலும் அது சாரே இறங்கி வேலை பார்க்கறது நான் அப்போ தான் பார்த்தேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் கொஞ்சம் பிரமிப்பாகவும் இருந்தது சார். ஸோ தேங்க்யூ. படம் சரியான இடத்துல போய் சேர்ந்துருக்குன்னு நான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். வெற்றி அவரை பற்றி
என்ன சொல்கிறது, நான் பம்பர் படத்துக்கு முன்னாடி யூஸ்வலாக எங்கேயாவது மீட் பண்ணும்போது இல்லை ஃபோனில் பேசும்போது நான் அவர்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், பிரதர் பயங்கர கண்டென்ட் ஓரியன்டாகவே நீங்கள் மூவிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கமர்ஷியல் ப்ளஸ் கண்டென்ட் இந்த மாதிரி ஒரு ஜேர்னர் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு பம்பரோட இது டீசர் இந்த மாதிரி காமிச்சார், ரஃப் கட் அந்த டீசர் காமிச்சார். பார்க்குறப்ப ஓகே ஃபைன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் பம்பருக்கு அப்புறம் அவர் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ் அவர் இப்போ லாஸ்ட் வீக் கூட பேசும்போது சொல்லியிருந்தாரு, ஃபியூச்சர் அடுத்தடுத்த லைனப்ஸ் எல்லாமே வந்து சரியான லைனப்ஸ் கரெக்டான இது சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள் பிரதர். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லெவல், இப்போ நீங்கள் இருக்கிற லெவல் விட, ஏன்னா இத்தனை வருஷம் நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி இவ்வளோ தூரம் நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் எங்களுக்கு இந்த லெவலை விட நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலையோ அப்படின்ற மாதிரி ஆஸ் அ ஃப்ரெண்டா பிரதரா உங்கள் சர்க்கிளில் இருக்க எங்களுக்கு அது தோணுது. ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் இன்னும் ஒரு படி மேலே போயிருக்கணும். ஸோ அது என்னோட பர்சனலான ஒரு ஆசை. அதுக்கப்புறம் மனோஜ் கிருஷ்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சாங் கேட்ட உடனே அவர் வெற்றிக்கு நான் அவர் கால் பண்ணி பிரதர் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாட்டை நான் முதல்ல அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நண்பர் தோழர் கார்த்திக் நேத்தா தான் எழுதியிருக்காருன்றது இப்போ மீட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. ஸோ வாழ்த்துக்கள் பிரதர், சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. கார்த்திக் நேத்தா பிரதர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பாக்யராஜ் சார், இப்போ வளர்ந்து வர எல்லா இயக்குநர்களுக்கும் அந்தந்த மேடையில் நீங்க இருந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். ஸோ கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பல கலை பயின்ற பாடசாலையாய் மொத்த மானுடம் போற்ற இருந்ததை இழந்ததை பகிர்ந்து தன் எழுத்துக்களால் உயிர்ப்பித்து உயிர்மை பற்றுபவர், வாழும் தமிழின் சுவாச காற்றாய் இவர் எழுத்துக்கள் எளிய சொற்களாய் மேகங்கள் மெத்தையாகும் மானுடத்திற்கான வரிகள் வழங்கும் மனுஷ்யபுத்திரன், காவிரியின் கரை புரண்டு ஓடும் கவிதையாளன் இப்போது பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே நிகழ்ச்சியை ரொம்ப லேட்டாக துவங்கினதுக்காக தனஞ்சயன் சார் வருத்தம் தெரிவித்தார். லேட்டாக துவங்கினதுக்காக அவருடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 4-5 நிகழ்ச்சிகள் முடிச்சுட்டு நான் அந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணிடுவனோ அப்படின்னு பயந்துக்கிட்டே வந்தேன். நல்ல வேலை அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படம் சிவா சார் எனக்கு என்னுடைய ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு வாசகர், அவரே ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர். இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆலன் படத்தினுடைய ப்ரொடியூசராக அவர் இருக்கலாம், ஆனால் அவருக்கு ஒரு விஷயத்தில் நான் இப்போ ப்ரொடியூசராக இருக்கேன். அவருடைய புத்தகம் இந்த மாதம் வெளிவருது, அவருடைய கதை தொகுப்பு. அந்த உயிர்மை தான் எங்கள் பதிப்பகத்திலிருந்து தான் வெளியிடுறோம். மிக முக்கியமான அவர் ஒரு எழுத்தாளர் என்பதை அந்த புத்தகத்தை பார்த்தபோது நான் அறிந்து கொண்டேன். அவ்வளவு நேர்த்தியான ஒரு எழுத்து, நகைச்சுவை, அதே போல் ஒரு கூர்மையான ஒரு சமூக பார்வை, எல்லாவற்றிலுமாக அவருடைய அந்த சிறுகதை தொகுப்பு இப்போது தயாராகி கொண்டிருக்கிறது. நான் அதை இந்த நிகழ்ச்சியில் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் அவருடைய சினிமா பற்றிய அவருடைய கனவு, அதாவது அவர் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு எழுத்தாளனைத்தான் இந்த படத்துலையும் ஒரு கதாபாத்திரமாக மாற்றிருக்கார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒவ்வொரு மனுஷனுமே தான் யாராக இருக்கானோ அவனை தான் படைப்புகளையும் கொண்டு வர முயற்சி பண்ணுவான். அப்போது அவர் எப்படி இந்த சினிமாவுக்குள்ளே வந்தார், அதுக்காக அவர் கடந்து வந்த பாதைகள்லாம், பர்சனலாக பல சந்திப்புகளில் இந்த சினிமாவுக்குள்ள அவர் நடத்தியிருக்க இந்த போராட்டம், இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள நான் பின்னாடி அதையெல்லாம் அவர் எழுத சொல்லி கேட்டிருக்கேன். அது பின்னாடி தான் அவர் எழுதுனதை அந்தளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான, அதே சமயத்தில் இந்த சினிமாங்கிற கலையின் மீது அவ்வளோ ஒரு அடங்காத ஒரு கனவு. இந்த மாதிரி கனவோட எவ்வளவு பேர் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்காங்க. இன்னைக்கு அந்த கனவுக்கு ரொம்ப பக்கத்தில் அவர் நிற்கிறார். உங்கள் எல்லாருடைய ஆதரவையும் வேண்டி நிறைய இந்த மாதிரி ஒரு தன்னுடைய வாழ்நாள் சேமிப்புலாம் வச்சு ஒருத்தர் ஒரு படத்தை எடுக்கிறார். ஒரு நல்ல படமாக எடுக்கணும்னு அதை நினைக்கிறார். ஒரு சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படமாக எடுக்கணும்னு நினைக்கிறார். உண்மையிலேயே அவர் சினிமாவை ஒரு சமூக பொறுப்புணர்வு உள்ள ஒரு விஷயமா அவர் பார்க்குறாருங்கிறத தொடர்ந்து அவருடைய உரையாடல்கள் மூலமாக தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. நான் கேபிள் சங்கர்லாம் அந்த படத்தில் அது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். எங்கள் நண்பரோடு நாங்கள் இருந்தோங்கிற உணர்வு தான் அதில்
ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவருடைய கனவுகள் நிச்சயமாக வெல்லட்டும். அவர் நிச்சயமாக அவருக்கு இப்போ தனஞ்சயன் சார் அந்த படத்தை தன்னுடைய கையில் எடுத்து செய்கிறாருங்கிறப்போ, நான் இன்னைக்கு காலையில் கூட சிவா சாரை பார்த்தேன். அப்போ தனஞ்சயன் சார் அவர் பார்த்துப்பார், மேக்சிமம் அவர் என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணுவாருன்னு சொன்னேன். ஏன்னா தனஞ்சயன் சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் எவ்வளோ டெடிகேஷனோட அவர் இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாருன்ட்டு. அப்படி பார்க்குறப்ப என்னுடைய அருமை நண்பன் கார்த்திக் நேத்தா இந்த மேடையில் இருக்கார். எல்லாத்தையும் விட பாக்கியராஜ் சார், நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கல்லூரி மாணவர்களுக்காக அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பற்றி ஒரு 3 நாள் ஒர்க் ஷாப் நடத்தினோம். இன்றைக்கி தமிழில் கரண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான இயக்குநர்களும் வந்து அதில் பேசினாங்க. அந்த அந்த ஒர்க் ஷாப்பில் பாக்கியராஜ் சார் இல்லையே ஒழிய வந்து அத்தனை பேருமே அவரை பற்றி தான் பேசினாங்க. ஸ்க்ரீன் பிளே பற்றி பேசல. அவர் படம் பண்ணியே எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் ஏன் அவரை கடந்து பேசுறதுக்கு இன்னொரு ஆள் வரல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அப்படி ஒவ்வொரு படத்தையும் எல்லாருமே சொல்கிறாங்க, ஒவ்வொரு சீனையும் சொல்கிறாங்க. இன்னைக்கு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாருமே. அப்போ ஒரு ஃபீல்டில் அவருடைய தடத்தை, அவர் எப்படி ஒரு பயனியராக இருந்திருக்காருங்கிறத நம்ம வந்து அந்த ஒர்க் ஷாப்பில் நான் பார்த்தேன். எல்லாமே யங் டைரக்டர்ஸ், ரொம்ப ஒரு 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 5 வருஷத்துக்குள்ளே 10 வருஷத்துக்குள்ளே படம் பண்ணவங்க, அவங்க எல்லாருமே அவரை பற்றி பேசினாங்க. இன்றைக்கி அவர் இருக்கக்கூடிய மேடையிலையும் நான் இந்த மேடையை பகிர்ந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை பெறட்டும். இன்றைக்கி சிவா அவர்கள் ஒரு எழுத்தாளனாகவும் ஒரு இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் வெற்றி பெறுவதற்கு அவருடைய நண்பனாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். புதிய புதிய சிந்தனைகள், செயல்பாடுகள் தமிழ் சினிமாவில் எதுவென்றாலும் தம் பங்கெடுப்பை முதலில் தந்து நிற்கும் அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர்கள், ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தமிழ் பிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சில் அவர்களை பேச அழைக்கிறோம். இதயபூர்வமான மரியாதைக்கும் பேரன்புக்கும் உரிய பாக்யராஜ் அவர்களுக்கு வணக்கம். மற்றும் அங்குள்ள ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய அணிய வணக்கம். தாமதமாக வந்ததற்காக சற்று மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வரும்போது இயக்குனர் தயாரிப்பாளர் சிவா அவர்கள் பேசிட்டு இருந்தார். அந்த பேச்சு கேட்கிற இருந்தது. அவருடைய ஒரு சமூக அக்கறை அவருடைய பேச்சில் ரொம்ப ஆழமாக இருந்தது. அதில் ஒரு பரிதவிப்பு இருந்தது. கண்டிப்பாக அவருடைய அந்த நல்ல எண்ணத்துக்காக, அந்த நல்ல நோக்கத்துக்காக இந்த படம் வெற்றி அடைந்து இன்னும் மேலும் மேலும் நிறைய படங்கள் அவர் செய்யணும்னு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமாக ரொம்ப நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வெற்றிக்கு இது ஒரு ரொம்ப நல்ல படமாக அமையணுன்ற என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வெற்றி வந்து ரொம்ப அவசரப்படாமல் ஒரு படம் ஓடிச்சு உடனே வேகமாக 2-3 படம் பண்ணுவோம், நிறைய பண்ணுவோம், வேற மாதிரி பண்ணுவோம், உடனே ஆக்ஷன் அப்படிலாம் இல்லாமல் அவருக்கு எது வரும் அதுக்குள்ள ஒரு நல்ல கதை அதை தேர்ந்தெடுத்து ரொம்ப நிதானமான ஒரு பாதையில் போயிட்டுருக்கீங்க. வெற்றி ரொம்ப சந்தோஷம். அவருடைய முதல் படம் 8 தோட்டாக்கள் அவரோட நான் நடித்தேன். நான் பிறந்து பார்த்துட்ருக்கேன். ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல உழைப்பாளி, ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு இன்னும் பெரிய வெற்றி பெறணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல் இங்கே இருக்கிற புதிய இசையமைப்பாளர் மனோஜ் அவர்களுக்கும், பாடலாசிரியர் கார்த்திக் நேதா அவர்களுக்கும், தம்பி பிரசன்னாவுக்கும் மற்றும் இங்குள்ள அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். தனஞ்சயன் சார் வந்து எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு பர்ஃபெக்ஷன் டு த கோரில் பண்ணுவார். நிச்சயமாக இந்த ஆலன் படத்துக்கு அவருடைய அதிகபட்ச உழைப்பை நிச்சயமாக தந்து நிச்சயமாக இந்த வெற்றிக்கு ஒரு பெரிய பாலமாக இருப்பார். இந்த படம் உங்களுடைய எல்லாருக்காகவும், குறிப்பாக இயக்குனர் தயாரிப்பாளர் சிவாவுடைய நல்ல நோக்கத்துக்காகவும் அவரும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இரத்தமும் சதையுமான கதாபாத்திரங்கள், ஆரவாரம் அலங்காரம் இல்லாத நடிப்பு, தொடர்ந்து தேர்ந்தெடுத்த கதைகளில் பம்பர் ஹிட் படங்கள், எழுத்தாளராக புதிய பயணம் படம் இது பெரும் வெற்றி பெற வெற்றிக்கு வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம். ஆலன் படத்தின் ஹீரோ வெற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எங்களோட ஆடியோ லான்ச்சுக்கு இன்வைட் வந்ததுக்கு பாக்யராஜ் சார் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சிவா சார் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். பாக்யராஜ் சார் தொடர்ந்து என்னோட நிறையா படங்களுக்கு சீஃப் கெஸ்டாக வந்து என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் என்னை ஹீரோவாக நடிக்கிறதுக்கு கமிட் பண்ண சிவா சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் வர காரணமாக வந்து 2 பேர் தான், காசி சாரும் விந்தன் ராஜ் சாரும். ஸோ அவங்க 2 பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆலன்
தொடர்ந்து த்ரில்லர் படமாக பண்ணிட்டு இருக்கோம், சரி ஒரு லவ் படம் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கும் போது சிவா சார் இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. ஸோ படித்து பார்த்துட்டு 2 விஷயம் தான் தோணுச்சு. சார் இந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து பெரிய கிராண்டாக ஷூட் பண்ணோம், சின்ன பட்ஜெட்டில் பண்ண முடியாது. 2வது மியூசிக் டைரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் லவ் ஸ்டோரி நிற்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் வந்து டைரக்டர் கம் ப்ரொடியூசராக இருக்கிறதுனால அவரோட தாட் என்னவோ அதுக்கு எவ்வளோனா செலவு பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். அது நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ மேக்கிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட் விவேக் நான் கூட நடிக்கலை, பட் ஆனால் பார்த்தேன், உங்களோட சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன். எல்லாருமே நல்லா அவங்களோட பங்கை நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஸ்ட்ராங்கான சாங்ஸ் கொடுத்துருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய உழைப்பு இருக்குது படத்துக்கு பின்னால். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி புது முயற்சியை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். திரையுலகில் உற்று கவனித்தால் தெரியும், இந்த பெயர் தொட்டு சென்ற பெற்று சென்ற வரலாறு தெரியும். உச்சம் தொட்ட இவரின் பெரும் உழைப்பு, பாமரனுக்கும் சாமரம் வீசிய படங்கள், கொங்கு தமிழில் கொண்டு வந்த கோடம்பாக்க கதைகள், தமிழ் சினிமா உள்ளவரை கொண்டாடும் கலைஞன் நம் பாக்யராஜ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். மரியாதைக்குரிய அனைத்து பத்திரிகை நண்பர்கள், அனைத்து டிவி ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் விழாவுக்கு வந்திருக்கவங்க, கீழே உட்காந்துருக்கவங்க, மேலே உட்காந்துருக்கவங்க எல்லாத்துக்கும், அப்புறம் ஒவ்வொருத்தர் பேரையும் சுத்தமான தமிழில் உச்சரித்த கவிதா. ஏன்னா எப்பவுமே அந்த தமிழ் அவங்க பேசும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நேரம் ஆகி போச்சுங்கிறதுனால எல்லாம் அவசரமாக பேசினேன். ஒன்று கஷ்டமாக இருந்தது இந்த ஃபங்க்ஷனில். என்னென்னா, ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவையானது நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப தேவை. அது இல்லைன்னா மனிதனே இல்லை. என்ன படிச்சிருந்தாலும் என்ன கேரக்டர் இருந்தாலும். இன்னைக்கு இல்லைங்க, நம்ம பேசி அவ்வளோதான். ஸோ அந்த நன்றி அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு சமாச்சாரம். இந்த ஃபங்க்ஷனு, ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனு, அது முதல் தடவை பண்ணியிருக்காரு அவர் மனோஜ் கிருஷ்ணா. ஸோ அவர் சந்தோஷப்படுறத விட அவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. அதை காலம் நேரம் அப்படிங்கிறதுக்காக டக்குனு இல்லைங்க அப்படின்னு சொல்லி தனஞ்சயன் சார், ஏன்னா அவர் ப்ரொடக்ஷன்ல எப்பவுமே அவர் அதில் கரெக்டாக இருக்கிறவர். அதனால அது இன்னொரு நாளைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இல்லை இருந்தாலும் அவருக்கு ஃபர்ஸ்ட் இதுதான், இந்த படம் தான் லான்ச் பண்றாரு. ஸோ அதில் பாட்டுக்காக எல்லாம் உதவி பண்ணவங்க, மியூசிக்கில் உதவி பண்ணவங்க, அவர் பேரெல்லாம் சொல்லணும்னு நினைக்கும் போது அது தடப்பட்டதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாகுது. உங்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அவங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, இல்லைன்னா உங்கள் மனசுக்குள்ள அது இருக்காது. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த ஓம் நமச்சிவாயன்னா உடனே ஆன்மீகமாக தான் அது தோணும். இந்த பாட்டு போடலாம் அப்படின்னா அதை ஒரு கமர்ஷியல் ரிதமாக ரொம்ப அழகாக அந்த ஓம் நமச்சிவாயங்கிறது அவ்வளோ ரிதமிக்காக அந்த பாட்டை பண்ணியிருந்தாரு. ஸோ அதே அந்த அளவு ரிதமிக் அப்படிங்கும் போது அப்போ மீதி பாட்டெல்லாம் அவர் எப்படி பண்ணியிருப்பாருன்னு சொல்லணுங்கிறது இல்லை. ஸோ நானும் நேரம் கருதி அவரை அவருடைய இதை மட்டும் நான் பாராட்டுறேன். மற்றபடி மறுபடியும் பாட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொன்னேன். அடுத்தபடியாக நான் மறுபடியும் நன்றி சொல்ல விரும்புறது நம்ம தனஞ்சயன் அவர்களுக்கு. என்னன்னா, இந்த சின்ன தயாரிப்பாளர்கள், சின்ன படம் இதெல்லாம் தைரியமா எடுத்து அதை எப்படியாவது கொண்டு வரணும்னு அவர் முயற்சி பண்றாரு பாருங்க, அது ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஸோ அது நிறைய படங்கள்ல புதுசாக வர்ற படங்கள் எல்லாத்துலேயுமே நான் அங்கங்கே அப்பப்போ அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த புதுசாக கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, அதை எப்படியாவது வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்மளால முயற்சி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கும் சிவா அவர்கள் கேட்ட உடனேயுமே ஒத்துக்கிட்டு இவ்வளோ சிறப்பாக அதை செய்கிறாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் வெற்றி அவர்களுக்கு நன்றி சொல்லணும். என்னன்னா, அவர் கோபிநாத் கூட சொன்னார், வேற லெவலுக்கு நீங்கள் வேற மாதிரி கமர்ஷியலாக அப்படியெல்லாம் நீங்கள்
கொஞ்சம் போகணும் அப்படின்ட்டு. அது அவருடைய நண்பராக அவருடைய ஆசை, அதெல்லாம் கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லி அதை நான் ஆமோதிக்கிறேன். ஆனால் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறது விட்டுறாதீங்க தயவுசு. என்ன வெற்றி அப்படின்னு சொன்னாலே அவர் கண்டிப்பாக கரெக்டாக சூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கே அந்த ஃபீலிங் இருக்குதுங்கும் போது நிச்சயமாக ஆடியன்ஸுக்கிட்டே அந்த இருக்கும். இவர் எப்பவுமே எல்லா படமும் மாமூலாக ஒத்துக்கிட்டு பண்ணுறது இல்லை, ஏதோ அதில் வித்தியாசமாக ஏதாவது சம்திங் இருந்தால் தான் அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது அந்த ட்ராக்கை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கமர்ஷியலாக வேறு என்ன வேணால் பண்ணுங்கள். அதுக்காக இதெல்லாம் கமர்ஷியல் இல்லைன்னு இல்லை, இதுவும் லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரிலையும் கமர்ஷியலாக எத்தனையோ படங்கள் ஹிட் ஆகிருக்குது. ஸோ அதனால் இதையே தொடரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மனுஷபுத்திரன், அதாவது இன்னைக்கோட அவர் இந்த பிரிவு அப்படிங்கிறத பற்றி ஒரு 3 பேஜ், நான் ஒரு 2 பேஜ் படிக்கிறது கூட ஷூட்டிங்கு அது இதுன்னு சொல்லி கதவை திருக்கிட்டாங்க. பாத்ரூமில் தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். டைம் ஆகி போச்சு, என்ன இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அப்படியே பேலன்ஸ் எப்படி வச்சுட்டு வந்திருக்க மறுபடியும் படிக்கிறோன்னு. இந்த பிரிவுங்கிறது சாக்லேட் உரையை வந்து பிரித்து சாக்லேட்லேருந்து பிரிக்கிறதல்ல பிரிவு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக அந்த தொகுப்பு தான் அவர் பண்ணியிருந்தார். அந்த தொகுப்பே அவ்வளோ சிறப்பாக அவர் பண்ணியிருந்தார். சில பேர்லாம் தமிழில் வந்து இதை வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய தமிழில் அவங்களுக்கு இருக்கிற புலமை அதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அன்றைக்கி அவருடைய ஃபங்க்ஷனில் வந்து அவர் சொன்னார், நிறைய யங்ஸ்டர் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்னை பற்றி பேசுனாங்கன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அது அந்த பெருமையெல்லாம் எங்கள் டைரக்டர் குருநாதர் அவருக்கு தான் போய் சேரும். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இல்லை. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த விழாவில் வந்து ஒருத்தர் நான் கவனித்தேன், அவர் பேசுனது கடைசி வரைக்கும் புரியல, ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது. பாடலாசிரியர் அவர் முதல்ல நான் எழுதுனது அப்படின்னு சொன்னாரு, அது சுத்தமாக எனக்கு என்னன்னே புரியல. அந்த வார்த்தைகள்லாம் புதுசு புதுசாக இருந்தது. அப்புறம் 10 வருஷம் கழிச்சு எழுதினாரு, அது அதே மாதிரி தான் இருந்தது. அந்த 10 வருஷத்தில் அவர் சொன்னார் நான் நிறைய சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் ஒன்று சொன்னார், அந்த கவிதை அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவர்கிட்ட ரொம்ப பேசணும், அவருக்கு நான் பார்க்கல, பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அவர் விவேக் பிரசன்னா பிரதர் அப்படிங்கிறத வந்து இங்கே சொன்னாங்க. அவர் கூட இருந்ததுனால அவர் தம்பி நல்லா தான் பேசுகிறாரு, நல்ல சிறப்பான முறையில் பேசினார். அடுத்தபடியாக மெயினாக இந்த ஃபங்க்ஷனில் நன்றி அப்படின்னு சொல்ல வேண்டியது வந்து தயாரிப்பாளரும் டைரக்டருமான சிவா அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னென்னா இன்னைக்கு ஒன்று சினிமாவுக்கு வர்றதுல 2 விதம் தான் இது வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தது. ஒன்று வந்து என்னென்னா பேரும் புகழ் அப்படிங்கிறது, அது ஒன்று நினச்சிட்டு வருவாங்க, லைம்லைட்டில் வரணும், அப்படி இருக்கணும், இப்படி இவங்க மாறு அவங்க மாறு அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா அதில் பாரு எப்படி சம்பாதிச்சு இப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சம்பாத்தியம் பெயர் புகழ் இந்த 2 தான் மெயினாக வந்து இருக்கிறதா இது வரைக்கும் நினச்சிருந்தேன். நான் கூட பேர் புகழ் தான் நினச்சிட்டு வந்தேன், சம்பாத்தியமெல்லாம் அப்புறம். ஆனால் அதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு தெரியும் போது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. அதுதான் வந்து என்னென்னா அதை ஒரு சர்வீஸாக சினிமாவை நினச்சிட்டு வந்திருக்கார் பாருங்க சிவா அவர்கள் டைரக்டர். அது அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அது தெரிஞ்சுது. ஏன்னா இங்கிருந்து போய் சிங்கப்பூரில் எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு அவர் பாருங்க சிரமம், ஃபேமிலியே சிரமம், அதனால் படிக்கிறது கூட விட்டு போட்டு அதுக்கப்புறம் ஏதோ அதுக்காக நான் ஃபேமிலிக்காக வந்து வருமானத்துக்காக போனேன் அப்படின்னாரு. அவ்வளோ வருமானத்தை வந்து அங்கே ஈட்டிட்டு அந்த வருமானம் சம்பாதிச்ச வருமானத்தை வந்து அவர் வந்து சினிமாவில் வந்து அது கூட கமர்ஷியலாக அவங்கள வச்சு இவங்கள வச்சு இல்லை கமர்ஷியல் மாற கதை எழுதி இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்காம அவர் என்ன நினைக்கிறாரோ ஆத்மார்த்தமாக அதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நஷ்டம் அது இதுங்கிற பற்றியோ இல்லை வேற எதை பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்படாமல் பண்ணார். அதுலேயும் அவர் எடுத்துக்கிட்டது வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லும்போது அவர்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார். அதில் வந்து ஒன்று சொன்னார், ரைடர்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ மரியாதை இருக்குது அங்கே சிங்கப்பூரில் அங்கேயெல்லாம் நான் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணார். அதனுடைய ஆதங்கமாக என்னவோ தெரியல, இந்த படத்தினுடைய ஹீரோ வெற்றி வந்து ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படிங்கிறது அந்த சீன்ஸ் எல்லாம் வரும்போது அதில் தெரிஞ்சுது. உண்மையிலேயே இங்கே ரைட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து முன்னாடி எல்லாம் வந்து அந்த கதை இலாக்கா அப்படிங்கிறது இருந்தது. எல்லாமே
தேவர் ஃபிலிம்ஸ் கதைகளாக இருந்தது, சத்யா மூவிஸ் இருந்தது, ஏவிஎம்ல இருந்தது, எல்லா இடத்துலையுமே வந்து ஜெமினியில் இருந்தது. இப்போ வந்து கதைகளாகங்கிறது எல்லாம் இல்லை. கதாசிரியர்களும் ரொம்ப கம்மியாக போயிட்டாங்க. அது வந்து என்னன்னு தெரியல, ஒரு தட்டுப்பாடு ஆகி போச்சு. அது மாதிரி இருக்கும்போது ரைட்டர்களை பற்றி அவர் வந்து அந்த படம் எடுத்திருக்காரு. ஒரு ரைட்டராக ஒருத்தர் வந்து அது டைலாக் கூட போட்டிருந்தாங்க, படித்தா உனக்கு மட்டும்தான் உபயோகப்படும், எழுதுனா தாண்டா உலகத்துக்கே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று போட்டிருந்தார். சரி, உண்மை அதுதான். எழுதுனா நான் கூட வாங்க சினிமா பற்றி பேசலாம் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ பிஸியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் எழுதணுமான்னு எல்லாம் கேட்டாங்க. அவ்வளோ ஷூட்டிங் எல்லாம் நிறையா இருக்கிற நேரத்தில் நான் சொன்னேன், இப்போ எழுதுனது தான் படிப்பாங்க. நான் வீட்டில் உட்காந்துருக்கும் எழுதுனேன், எவனும் படிக்க மாட்டான். அந்த ஆளே சும்மா வீட்டில் உட்காந்துருக்காரு, அந்த புத்தகம் படித்து நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு தான் நினைப்பான். அதனால் மார்க்கெட்டில் நல்லா இருந்துட்டு இருக்கும்போதே படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வாங்க சினிமா பற்றி புத்தகம் வந்து பின்னால் வர்றவங்களுக்கு வந்து நம்மளுடைய அனுபவம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எழுதுனது. ஸோ ரைட்டர்ஸ் பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு தமாசான ஒரு நிகழ்ச்சி தான். ஆனால் ரைட்டர்ஸுக்கு அது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக அது இன்சிடென்ட் சொல்கிறேன். என்னென்ன தேவர் புலிஸ் கதையிலக்கார வந்து எல்லாருமே இருந்தாங்க. கலைஞான சார் இருந்தார், தோயவன் இருந்தார், டைரக்டர் மகேந்தர் இருந்தார், மாறா, இப்படி எல்லாமே எல்லா ரைட்டர்ஸுமே அங்கே இருந்தாங்க. தேவர் புலிஸில் என்னென்னா முதல் நாள் போகும்போது, டேய் இந்த இடத்துக்கு கொஞ்சம் நல்ல சீனாக ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்புவார். காலையில் 8 மணிக்கு கார் போய் எல்லா ரைட்டரையும் ஒவ்வொருத்தையும் காரில் தூக்கி போட்டு கொண்டு வந்து உட்காரும். 8-8:15 எல்லாரும் வந்து அசம்பிள் ஆயிடுவாங்க. 7:30 மணிக்கெல்லாம் வந்து, நேற்று சொன்னடா என்னடா சீன் யோசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னா, இந்த ரைட்டரையும் வந்து எல்லாம் வயசானவங்களாம் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களுக்கு உண்டான கேரக்டர் தான் அவங்ககிட்ட இருக்கும். என்னென்னா தூயவன் யோசிப்பார், அவருக்கு ஒன்றுமே கிடைக்கல. போனால் சின்ன பத்தை அவர் பயங்கரமாக திட்டுவார், துளுக்காக அப்படியெல்லாம், அதாவது தமாஷா பேசுவார், பிரியமாகவும் பேசுவார், எல்லா உதவியும் செய்வார். அவர் வந்து பயங்கரமாக திட்டுவார் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சீன் வரல. அப்படியே யோசிச்சுக்கிட்டே வருவார். காரில் வரும்போது கலைஞானத்துக்கிட்ட கேட்பார், என்னென்ன உங்களுக்கு ஏதாவது, அவருக்கு சீன் வரலன்னு சொல்லல, என்னென்ன ஏதாவது பிடிச்சிட்டு வந்தீங்களா? ஒன்று பிடிச்ச தோயவன் அது அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல, சொல்லுங்க, சொன்னால் தானே 4 பேருக்கு தெரியும் அப்படின்னு உடனே தூயவங்கிட்ட கலைஞானம் சொல்லிகிட்டே வந்திருக்காரு. வந்தோடனே இவங்க 8 மணிக்கு அசம்பிள் ஆனே, என்னப்பா நேற்று சொன்னேன் ஏதாவது சீன் யாராவது திங்க் பண்ணிட்டு வர்றீங்களா அப்படின்னு தூயவன் முதல்ல கை தூக்கிட்டாரு. நான் சொல்கிறேன், சொல்லுடா பாடுறா, அவன் முதல்ல சொல்கிறாங்க, சொல்லுடா அப்படின்னா கலைஞான சீனிவர் அப்படியே சொல்லிட்டாரு. கலைஞானம் திருன்னு முடிக்கிறாரு. இப்போ அவரால் சொல்லவும் முடியல. இல்லை நான் யோசிச்சுட்டு வந்தேனே, வழியில் இப்படி பண்ணி திருடிட்டேன், நான் என்ன பண்ண தெரியலன்னு ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் என்ன கலைஞானம் அப்படின்னாரு. அண்ணா ஒன்றும் வரல அப்படின்னு. அவன் பாடுறேன், உன்னை விட வயசு எவ்வளோ கம்மி அப்படின்னு திட்டுறாரு. தூயம் சைலண்ட்டாக அப்படி உட்காந்துட்டாரு. அப்புறம் அடுத்த நாள் வந்து இவர் பேசும்போதெல்லாம் தூயவங்கிட்ட, ஏன்டா உன்னை நம்பி நான் சொன்னேன் தூயவா, இப்படி பண்ணி போட்டு கழுத்து எடுத்துட்டியே, அந்த மனுஷங்கிட்ட என்ன திட்டு வாங்க வச்சுட்டியே அப்படி இப்படின்னு பேசு. அப்புறம் ஏன்டா பேசாமே வந்துருக்க, மூட் அவுட்டில் வர்ற தூயவன் என்ன, ஏன் பொண்டாட்டி கூட நான் பிரச்சனை, எல்லார் வீட்லேயும் பிரச்சனை தான், இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இல்லைண்ணா எப்போ பாரு வந்து நம்ம வெளியே போய் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயமான, ஒரு ஆம்பளை வெளியே போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, நீங்கள் மட்டும்தான் சம்பாதிக்க, அதுதான் என்ன வீட்டில் இருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறதெல்லாம் ஒன்றுமே வேலை இல்லைன்னு நினச்சிட்டிங்களா? அது குழந்தைகளை பார்த்துக்கிறது ஒரு பெரிய வேலையாடி, சமையல் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாடி, அப்படின்னா நீங்கள் போய் சம்பாதிக்கிறது மட்டும் பெரிய வேலையாகும் அப்படின்னு எப்போ பாரு இதே சண்டைண்ணே. நீங்கள் என்ன பெருசாக அங்கே கிழிக்கிறீங்க, நாங்கள் நீங்கள் பொம்பளை என்ன கம்மியாக பண்ணுறேன்னு, அது இது ஒன்றாண்ணே, அப்படி முடியுமாண்ணே அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு எப்போ பாரு என் மாதிரி நீ செய்ய முடியுமா, உன் மாதிரி நான் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை. அவகிட்ட அவளை எப்படி புரிய வைக்கிறது இல்லை, ஆம்பளையினுடைய கஷ்டமே அவளுக்கு புரியல அப்படின்னாரு. அடுத்த நாள் வந்தோடனே அப்புறம் எங்கேயோ ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காங்க. அப்புறம் கலைஞானம் கதை சொல்லலான்னு சொல்லி போயிருக்காரு. முதல் நாள் கேட்டிருக்காங்க கதை வேணும்னு. அப்புறம் அவர் தூயவனும் கூட போயிருக்காரு. முக்தாபுலின் சீனிவாஸ் சார் தான் போய் கலைஞான கதையை ஆரம்பிக்கலான்னு, இந்த தூயவன் கதை சொல்லலான்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள, இல்லை தூயவா கலைஞான ஒரு கதை சொன்னாலும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, நீ வசனம் மட்டும் எழுதுன, என்கிட்ட சொல்லவே இல்லையே என்ன கதை என்ன அப்படின்ட்டு. இல்லைப்பா அந்த லைன் நல்லா இருக்குப்பா, ஒரு பொண்டாட்டி எப்பா பாரு புருஷன்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கா, நீ வீட்டில இருந்து இதெல்லாம் பண்ண முடியுமா, சமையல் பண்றது அது இது இதெல்லாம் குழந்தைய பார்த்துக்கிட்டு சாதாரண விஷயம் நினைச்சிட்டியா, ஒரு ஆம்பளை செய்யறதுல ஒரு பொம்பளை செய்ய முடியும், நீ போய் சம்பாதிக்க முடியுமாடி அப்படின்னு சதா சண்டைப்பா.
திடீர்னு 2 பேத்துக்குள்ள ஒரு எக்ரிமெண்ட் போட்டாங்க. என்னென்ன, சரி ஒரு 6 மாதம் அல்லது 3 மாதம் நான் வந்து சம்பாதிக்கிறது வேலைக்கு போகிறேன், நீ வந்து வீட்டிலேருந்து குழந்தைகளை காப்பாற்றுறது சமையல் இதை பண்ணு அப்படின்னு ஒரு எக்ரிமெண்ட் போட்டேன். ஃபேமிலி சென்டிமெண்ட் பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கலைஞான சொன்ன கதை துவைவை முடிக்கிறாரு. ஏன்னா நம்ம தான் காரில் சொல்லிட்டு வந்தோம், நம்மளதே வந்து சொல்லிட்டாரு இவரு அப்படின்னா, அப்புறம் வெளியே வந்து நீ துவைவா நீ சீண்டு தான் திருந்த, நான் கதையை மட்டும் நடிச்சிருந்தா அப்படின்னா. இது வந்து கேட்கும்போது காமெடியாக இருந்தது. ஆனால் உண்மையிலேயே கதை அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இருந்து எடுக்கிறது தான் கதை. இதுக்காக போய் கற்பனை எல்லாம் பண்ணி புதுசாக அது வந்து இது பண்ணி அப்படி மேலே பார்த்து கீழே பார்த்து இப்படியெல்லாம் யோசிக்கிறதுங்கிறதுல ஒவ்வொருத்தனும் ஒரு கதாசிரியன் தான். அவன் லைஃப்பில் வந்து அவனை பாதிச்சது என்ன அப்படின்னு சொல்லி ரீகலெக்ட் பண்ண ஆரம்பித்தாலே அதில் நல்ல கதைகள் கிடைக்கும். அதே மாதிரி கதைகள் வந்து எல்லாருமே வந்து ஒரு 10 கதை இருந்தால் தான் சினிமாவுக்கு போக முடியும், கிடையவே கிடையாது. 1-2 கதை இருந்தாலே போதும். நீ வந்த அனுபவங்கள் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும். அனுபவத்தில் வந்து நிறைய கதைகள் வந்து நீ கற்றுக்கலாம். இப்போ முதல்ல சுவரலாசத்தங்கள் நான் வந்து ஒரு 75 நாள் போச்சு, ஒரு பேர் கிடைச்சது. முதல்ல எனக்கு கிட்ட ஒரு முந்தான முடிச்சு ஒரு எங்க சென்றாஜா அந்த 7 நாட்கள் இந்த கதையெல்லாம் முதல்ல என்கிட்ட இருந்து எடுத்துனே அதானே பண்ணியிருப்பா, எடுத்துனே சில்வர் ஜூபிலி கொடுக்குற மாதிரி. அப்போ என்கிட்ட இல்லை. முதல்ல யோசிக்கும் போது இது ஒன்று மட்டும் தான் வந்தது. அதுக்கப்புறம் யோசிச்சேன், ஒரு யோசனை வந்தது. அதுக்கப்புறம் மௌனிக்குதுங்க. அப்படியே போக யோசிக்க தான் நமக்கு இன்னும் அதை விட பெட்டரானதெல்லாம் வர ஆரம்பிச்சது. அதனால இவர் ரைட்டரை வந்து ஹீரோவை வச்சு பண்ணதுனால ரைட்டர் ஆகணும்னு யார் நினைச்சாலும் புதுசாக எங்கேயோ அங்கேயும் இங்கேயும் மேலே பார்த்து அப்படி பார்த்து இப்படி பார்த்து இது பண்ண வேண்டாம். நிறைய வந்து நம்ம லைஃப்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது படிங்க. நம்ம லைஃப்ல படிக்கிறது ஒன்று தான், அதே நேரத்தில் அவர் சொன்ன மாதிரி புக்கை படிக்கிறது ஒன்று தான். ஏன்னா ஒருத்தன் வந்து அவன் வாழ்நாளிலேயே ஏகப்பட்ட அனுபவங்களை சந்திச்சிட முடியாது. ஆனால் புஸ்தகம் படித்தான்னா அந்த ரைட்டர் வந்து எத்தனையோ கேரக்டர்ஸ் வந்து அவன் கிரியேட் பண்ணி அவன் பார்த்து அவன் லைஃப்பில் அவன் பார்த்து அந்த கதையாக வந்து இது பண்ணியிருப்பான். அதனால் நான் எல்லாம் சினிமாவுக்கு வர்றது படிக்கிற காலத்துக்கு படிப்பு சரியாக விட்டுட்டேன், சரியாக படிக்கல. ஆனால் சும்மா சுத்த நேரத்தில் காண்டேகர் எழுதின கதையை, நம்ம ஜெயகாந்தன் சார் எழுதின கதையை, கல்கியோட பொன்னியின் செல்வன், இந்த மாதிரி நிறைய கதை புக்குகளை படிக்கும்போது நம்ம லைஃப்பில் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து அவங்ககிட்ட இருக்கிற லைஃப்பில் இருந்து அவங்களுடைய கேரக்டர்ஸ்ல எல்லாம் அது நமக்கு கிடைக்கும். அதனால படிக்கிறதும் மனிதர்களை வந்து பார்த்து அவங்களுடைய அனுபவ ரீதியாக வந்து இது பண்ணுறது, அதை வச்சு படைக்கிறது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம கற்றுக்கிட்டோன்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் நம்ம கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கூட வந்தோடனே இந்த ஆலன்ங்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியல. நான் கேட்டேன் சிவா சார்கிட்ட, என்ன சார் ஆலன்னு சொல்லி டைட்டில் அப்படின்னா, சார் சிவன் அதுதான் ஆலன்னு சொல்லுவாங்க. புது விஷயத்தினால நம்ம எதோ படிச்சுக்கிட்டு இருந்தோம். சிவன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு தான் ஆலன். அதில் வேற 2 தடவை எனக்கு இந்த பாஃப்டா போஃப்டான்னு போன அன்னைக்கு அது இப்படி சொல்றதா அப்படி சொல்றதா ஒரு குழப்பம் இருந்தது. அதே குழப்பம் இங்கே ஆலன்னா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லும்போது, ஸோ ஆலன் அப்படிங்கிறது வந்து சிவபெருமான வந்து படைப்பாளி அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். அது ஒரு புது விஷயமா இருந்தது. ஸோ சிவா அவர்கள் வந்து அவர் என்ன கதை பண்ணியிருக்காருங்கிறது நான் கேட்டுக்கல. ஆனால் அது வந்து சொல்லும்போது வந்து இது லவ் அதோட ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு டைலாக், ஒருத்தன் எதை நேசிக்கிறானோ அதிகமாக நேசிக்கிறானோ அதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிற மாதிரி சில டைலாக்லாம் வந்து அங்கே ஒரு ட்ரெய்லரில் அங்கங்கே பிட்டாக வந்தால் கூட அந்த பிட்டாக வர்றதுல கூட அதில் ஒரு கருத்து, அதில் ஒரு ஆழமாக ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் மென்டாலிட்டியோட இந்த சினிமா எடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கிறது சிவா அவர்கள். தன்னுடைய சொந்த பணத்தை வந்து இதை ரெட்டிப்பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஜனங்களுக்கு இது மூலமாக வந்து அவர் சொல்ல நினைச்சாரு, இது அன்பு அப்படிங்கிறது வந்து போய் சேரணும். அந்த தூய்மையான ஆன்மீகங்கிறது காதல் அப்படிங்கிறது அன்பு அப்படிங்கிறது. ஸோ அதனால அவருடைய அந்த சர்வீஸ் மென்டாலிட்டிக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பாக்யா புக்கெல்லாம் வந்து அவருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருமே அவர் ஏன்னா இது வந்து கேமராமேன் அவங்கெல்லாம் வந்து அந்த ஃப்ரேம் படம் பார்த்தோன்னே நான் முதல்ல எனக்கு இவர் தான் சிவாங்கிறது தெரியாமல் நான் ட்ரெய்லர் கொண்டு வந்து காமிச்சாங்க, ப்ரொடியூசர் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு அந்த ட்ரெய்லரை அப்படி பார்த்தோன்னே, சார் இந்த சிவா யாருக்கிட்ட அப்படிங்கும்போது நான் தான் சார் சிவா அப்படின்னாரு.
எனக்கு அது வரைக்கும் அவர் எழுதினாரு, அவர் தான் டைரக்ட் பண்ணான்னு தெரியல, ப்ரொடியூசர் நினச்சிக்கிட்டேன். ஸோ அந்த ஃப்ரேமிங்கு அதெல்லாம் பார்த்தா இடங்கள் எல்லாம் செலவு பண்ணுது. அந்த கேமராமேன் எல்லாம் எவ்வளோ தூரம் அதுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியனுமே அவங்கவுங்க பங்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதாவது அதில் கூட சொன்னார் இல்லையா, பாட்டு எழுதும்போது அவர் நான் பார்க்கல, கிருஷ்ணாவை வந்து மனோஜ் கிருஷ்ணாவை வந்து கம்போஸ் பண்ணும்போது நான் அவரை பார்க்கல, ஃபோன்லேயே தான் பேசினாங்க. அவங்கவுங்க வேணுங்கிறதுல அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க வந்து ரொம்ப சிரத்தையோடு செஞ்சுருக்காங்க. அதனால் எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து சிவா அவர்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஆலன் படத்தின் இசை வெளியீட்டு விழா இப்போது திரு பாக்யராஜ் அவர்கள் வெளியிட திரு அம்மா கிருஷ்டிவா பெற்றுக்கொள்வார்கள். விழாவை வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துக்கலாம், அப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம். என்ன திட்டுவானுங்க, மண்ணி அது ஓகே. மேமுக்கு தெரியுது, ஒன்றும் தெரியல. நாகராஜன் யாருதுண்ணா?